தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடா தேடகம் அமைப்பால் நடத்தப்பட்ட எழுத்தாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் எழுதிய தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வைத்தான் நாங்கள் முன்பு பார்த்திருந்தோம். அந்த நிகழ்விலே இடம்பெற்ற நூலாசிரியருடைய உரையும் கலந்துரையாடலையும் தான் இரண்டாவது பகுதியாக தற்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது நவம்பர் மாதம் 29ஆம் தேதி 2025 மாலை 4 மணியளவிலே கனடா ஸ்காபரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு எழுத்தாளர் ப.ஆ. ஜெயகரன் அவர்களின் தலைமையிலே இடம்பெற்ற இந்த நிகழ்விலே இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலை தற்போது நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நூலினுடைய ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடகம் அமைப்பினருக்கும், இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும், இந்த நூலை வெளியிட்டு வைத்தவர்களுக்கும், இந்த நூலிலே கலந்து சிறப்பித்திருந்து இந்த கலந்துரையாடலில் உரையாற்றியவர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். ஒரு சின்ன விஷயம் ஒன்று திருப்பியும் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கு எங்கள் இணையத்துக்களாக கலந்து கொள்ள இருந்த பேராசிரியர் சமுத்திரனார்கள் சமூகங்கள் சோயினம் காரணமாக இன்று கலந்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் இப்போ ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய உரையை கேட்டுட்டு நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலை செய்யலாம். அவரும் தொடர்ச்சியாக கலந்துரையாடல் கலந்து கொள்ள விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார். நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற ஜெயகரன் அவர்களே, எனது நூலை விமர்சித்து அமர்ந்திருக்கும் சகோதரி அன்பு அவர்களே, மூத்த அரசியல் செயற்பாட்டாளர் ரஹ்மான் ஜான் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் சபையோரை எனக்கு பார்க்க முடியவில்லை. வந்திருக்கும் அன்பர்களே, சகோதரர்களே, எனது உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். பெரிய மகிழ்ச்சி. கன்சாமி அண்ணர் அவர்கள் இதை நூலை வெளியிட்டு எனது இன்னொரு உறவுக்கார யோகேஸ்வரி அவர்கள் வாங்கியதும், ஜெகநாதன் சிவபாலன் எல்லாரும் அதை வாங்கியதும் எனக்கு இந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நூலை நான் கொழும்பிலே வெளியிட்டு ஒரு 2 மாதத்திலே, அதாவது ஏர் டிஸ்டன்ஸ் 16,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற டொரண்டோவிலே வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்த தோழர் அருள் அவர்களுக்கும் அந்த தேடகம் அமைப்பு உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை நான் வெளியிட்டதன் நோக்கம் உண்மையிலேயே ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று நான் இருக்கவில்லை. மீனிலங்கோ அவனுடைய நூலை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரே இடத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நூலுக்கு நான் எழுதிய முன்னுரையை பார்த்த எனது நண்பர் வீட்டு இளங்கோவன் பிரான்சில் இருப்பவர் அப்போது கொழும்பு வந்திருந்தார், நினைக்கிறேன் செப்டம்பரில் அன்று. அந்த முன்னுரையை பார்த்துவிட்டு அதில் பல தகவல்கள் இருக்கிறது, அது ஒரு தனி பிரசுரமாக வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், இதை தனியே ஒரு நூலாக விட்டால் ஒரு சும்மா அரசியல் கூட்டத்தில் கொடுக்கிற ஒரு பெம்லெட் மாதிரி இருக்கும், அது நூலாக வெளியிடுவது பொருத்தம் இல்லை என்று. அப்பொழுது சொன்ன, நீங்கள் அண்மை காலத்தில் தமிழ் அரசியல் பற்றி எழுதிய கட்டுரைகள் சிலவற்றை தொகுத்து ஒரு நூலாக விடுவோம் என்று சொன்னார். அதன் நிமித்தம்தான் நான் அவசரமாக சில கட்டுரைகளை எடுத்து தொகுத்த நூல்தான். உண்மையிலேயே இந்த நூலிலே நான் ஒரு சித்தாந்தமும் வேதாந்தமும் எழுதவில்லை. நடைமுறையிலே இன்று நமது தமிழ் அரசியல் எத்தகைய லட்சணத்தில் இருக்கிறது என்பதை வெளியில் உள்ளவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத வகையிலான கருத்துக்களும் எனது நூலை விமர்சித்தவர்களிடமிருந்து வந்ததை நான் நோக்குகிறேன். அவர்களுக்கு அந்த கருத்தை சொல்வதற்கான உரிமையை நான் மறக்கவில்லை. அவருடைய எவ்வளவு சரியான கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த சகோதரி அன்பு சொல்லும் பொழுது நான் கவனிக்காமல் விடுபடல்கள் குறித்தெல்லாம் சொன்னார். அதில் சிலது சரி, சிலது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. விமர்சனங்கள் அப்படித்தான். அவரவர்கள் தங்களுடைய கருத்தின் நிலைப்பட்டு தங்களை கருத்தியலை அடிப்படையாக கொண்டுதான் விமர்சனங்களை செய்வார்கள்.
அது தவறல்ல, அது அவர்களை பொறுத்தது. அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதும், அதில் சரி பிழைகளை நான் ஏற்றுக்கொள்வதும் என்னை பொறுத்தது. ஆனால் பொதுவாக நாங்கள் இது ஒரு தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு ஒரு கருத்தாடலுக்கான களமாக, ஒரு கருத்தாடலுக்கான ஒரு கருவியாக இந்த நூல் அமையலாம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இது சிறு நூலாக வெளியிட்டோம். உண்மையிலேயே எனது அடிப்படை நோக்கம் இதை வெளியிடுவதில் இன்று தமிழ் மக்கள் இத்தகைய இடர்மிகு நிலையில், அதாவது உள்நாட்டு போரின் முடிவுக்கு பின்னரான கடந்த 16 வருட காலத்திலே தமிழ் அரசியல் சமுதாயம், வடக்கு கிழக்கு, நான் அரசியல் சமுதாயம் என்று எல்லா தமிழ் அரசியல் கட்சிகளையும் தான் சொல்கிறேன், தமிழ் மக்களினுடைய உரிமை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு செம்மையாக உலக சர்வதேச உள்நாட்டு நிலவரங்கள் வேண்டி நிற்கின்ற நடைமுறை சாத்தியமான அணுகுமுறையுடன் கையாள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனையை, உடனடி பிரச்சனையை, நீண்டகால பிரச்சனை, உடனடி பிரச்சனை, 2 அம்சங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிலே உடனடியாக கையாள வேண்டிய பிரச்சனை என்ற அடிப்படையில் தமிழ் அரசியல் கட்சிகள், தலைவர்கள் இந்த எவ்வாறு செயற்பட்டால் பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணத்து கருத்துக்களையே இந்த கட்டுரைகளின் மூலமாக நான் வைத்திருக்கிறேன். இன்று அன்பு சகோதரி சொன்னார், இடதுசாரி ஆட்சி ஒன்று ஆட்சியில் இருப்பதால், இடதுசாரி கட்சி ஒன்று ஆட்சியில் இருப்பதால் இடதுசாரி இயக்கங்கள் வடக்கிலே எல்லாம் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று. நான் எந்த ஒரு கட்டத்திலையும் எங்களுக்கு ஜேவிபியை பற்றி சிறு வயதிலிருந்தே புரிதல்கள் உண்டு. ரஹ்மான் ஜான் அவர்களுக்கு தெரியும், சகோதரிக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுக்கான வயது இல்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் வாசித்திருப்பார், வயது இருந்தால் தான் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, அந்த வாசித்திருப்பார். ஆனால் ஜேவிபியை பற்றி எங்களுக்கு கருத்துக்கள் உண்டு. ஆரம்பத்திலிருந்தே ஜேவிபி எப்படிப்பட்டது. நான் ஜேவிபியை எங்கேயுமே இடதுசாரி ஆட்சி ஒன்று என்று இருக்கிறது என்று ஒரு இடத்திலும் நான் இல்லை என்பதை சகோதரி புரிந்து கொள்ள வேண்டும். அவ அந்த அடிப்படையில சொன்ன கருத்துக்கள் அதனால் இந்த இடத்துல பொருத்தம் இல்லாமல் போகின்றன என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தது, நாங்கள் 13க்கு வர முந்தி நாங்கள் இன்று இருக்கின்ற வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் இன்று அவர்களை இருப்புக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எவை என்பதை பற்றி எனது எண்ணத்தை ஒரு சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று சண்டை பிடித்த சமூகம் இன்று மண்ணிலே தமிழ் ஈழம் கேட்ட பொழுது வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் பகுதிகள், பிராந்தியங்கள் என்று இருந்தவை இன்று எந்த லட்சணத்தில் இருக்கின்றன என்பது ஒன்று. அது குடிப்பெரும்பலை பொறுத்தவரை தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள், முஸ்லிம் மக்கள் எந்த அளவில் இருக்கிறார்கள் என்பது ஒன்று. இன்று குறிப்பாக தமிழ் மக்களை எடுத்துக்கொண்டால் வடகிழக்கிலே, குறிப்பாக வடக்கிலே அவர்கள் புலம்பெயர்வதுதான் அவர்களுடைய லட்சியமாக இருக்கு. அவர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட வேண்டும் என்று இருக்கிறார்கள். அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்கு எவராலும் முடியவில்லை. அரசியல் கட்சி தலைவர்கள் கூட மக்களை புலம்பெயராதீர்கள் என்று கேட்பதற்கு தயாரில்லை. ஏனென்ன நான் சில அரசியல் தலைவர்கள் கேட்பேன், நீங்கள் அப்படி ஒரு கோரிக்கை விட்டால் என்ன என்று கேட்ட பொழுது, இந்த நவீன காலத்திலே எப்படி நாங்கள் அப்படி கேட்பது, வெளிநாடுகளுக்கு செல்லாதீர்கள் என்று. படிக்கப் போவார்கள், உத்தியோகம் தேடி போவார்கள், பல்வேறு காரணங்களுக்காக போவார்கள், அப்படி நாங்கள் சொல்வதென்று. தமிழ் மக்கள், இலங்கையை பொறுத்தவரையிலே சிங்கள மக்கள் வெளியேறுகிறார்கள், புலம்பெயர்கிறார்கள், உத்தியோகங்களுக்கு போகிறார்கள், முஸ்லிம் மக்கள் போகிறார்கள், இந்திய வம்சாவளி மக்கள் போகிறார்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்களுடைய இன்று இந்த புலம்பெயர், அது 83க்கு முதலிருந்தே தொடங்கிய ஒன்று. இந்த புலம்பெயர்வின் போக்கு அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய இருப்பையே ஆபத்தான ஒன்று என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்வீர்கள். அந்த வகையில அந்த மக்கள் தாங்கள் இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்ந்தால் தங்களுக்கு எதிர்காலம் ஒன்று உண்டு, தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒன்று உண்டு என்று நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு அரசியலை இன்றைய தமிழ் தலைவர்கள் செய்ய வேண்டும், தமிழ் கட்சிகள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வலியுறுத்தலாகும். அதை நான் அவர்களிடம் நேரடியாகவும் சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தக வெளியீட்டில் 2 வெளியீடு நடந்தது. ஒன்று கொழும்பு தமிழ் சங்கத்திலே, ஒன்று தந்தை செல்வா அரங்கு யாழ்ப்பாணத்திலே நடந்தது. அதிலே கணிசமான அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள். அவருக்கு முன்னாலே சொன்னேன்,
உங்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் விட ஏனென்றால் இவர்கள் இருக்கிற அரசியல் தலைவர்களுடைய அரைவாசி குடும்பங்கள் உங்களோட ஊர்ல தான் இருக்கணும். இப்ப அவர்கள் எவர்களுமே சொல்ல போவதில்லை புலம்பெயராதீர்கள் என்று. அவர்களுக்கு அந்த இப்ப ரஹ்மான் ஜான் சொன்னது போன்று கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் இருக்கு. அதனாலே நான் சொல்கிறேன் என்றால் இந்த புலம்பெயர்வு மண்ணை தமிழ் மக்களினுடைய இருப்பு, தமிழ் சமூகத்தினுடைய இருப்பு கேடுக்குறியாக்குற ஒரு இருப்பு, ஒரு ஆபத்தான நிலவரம். அதனால் இந்த மக்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே இருந்தால் எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்று தான் என்னுடைய கருத்து. அடுத்து 13வது திருத்தத்தை பொறுத்தவரை நான் ஒன்றும் 13வது திருத்தத்தின் ரசிகன் அல்ல. அன்பு அவர்களுக்கு அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் 13வது திருத்தத்தை பற்றி எனக்கு 2 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் போருக்கு பின்னரான காலகட்டத்திலே 13வது திருத்தத்தை அது எப்பொழுது எடுக்கலாம் என்றுதான் சிங்கள அரசியல் சமுதாயம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. AR ஜெயவர்தனா ராஜீவ்காந்தியுடன் செய்த உடன்படிக்கை தொடங்கி அந்த 38 வருடமாக அது எவ்வாறு இல்லாமல் செய்வது என்பது இந்தியாவின் நெருக்குதலின் காரணமாக வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் 13வது திருத்தம் இன்று வரை அரசியலமைப்பில் இருக்கிறது, அல்லது என்றைக்கு அவர்கள் அதை ஒழித்திருப்பார்கள். இப்பொழுது டில்வின் சில்வா அவர்கள் சொல்லியிருக்கிறார், லண்டனில் சொல்லியிருக்கார், உள்நாட்டிலும் சொல்லியிருக்கிறார், புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வர இருக்கிறோம். அடுத்த அது வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கும். ஆனால் மாகாண சபைகள் இருக்கும் என்றால் அது மாகாண சபை தேர்தல் நடத்துவதை பற்றி அவர்கள் குளறுபடியான கருத்துக்களை சொல்கிறார்கள். 7 வருடங்களாக மாகாண சபைகள் நடத்தப்படவில்லை, தேர்தல் நடத்தப்படவில்லை. அவர்கள் தாங்கள் சொல்லுகிற புதிய அரசியலமைப்பு வரும் வரைக்கும் மாகாண சபைகள் இருக்கும் என்றால் அந்த இடப்பட்ட காலத்திலாவது மக்கள் பிரதிநிதிகளாலே மாகாண சபைகள் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் இப்போ டீலிமிட்டேஷன் அதை பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். அது இன்னொரு 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு விடலாம். அதனால் புதிய அரசியலமைப்பு எப்ப வரும் என்பது குறித்து தெரியவில்லை. அதனால் அவர்கள் இந்த மாகாண சபை முறையை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்தவர்கள். அவர்கள் மாகாண சபை முறை மாத்திரமல்ல, இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கென கூறிக்கொண்டு அந்த காலகட்டங்களில் எல்லா அரசாங்கங்களும் எடுத்த முயற்சிகளை முற்றுமுழுதாக எதிர்த்தவர்கள். அவர்கள் சிங்கள பௌத்த தேசியவாத அடிப்படையை கொண்ட ஒரு இடதுசாரி தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பினர் என்பது எங்களுக்கு இளவயதிலிருந்தே அந்த புரிதல் உண்டு. அது உங்களுக்கு பல பேருக்கு அது இருக்கும். அதனால் அவர்கள் இந்த அதிகார பரவலாக்கல் ஏற்பாடு அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரே ஏற்பாடு, அது இந்திய தலையீட்டின் காரணமாகத்தான் வந்தது. அதுவும் கூட சும்மா வரவில்லை. எத்தனையோ கூட அது உள்நாட்டு யுத்தத்தின் முதல் ஆரம்ப கட்டத்திலே எத்தனையோ இளைஞர்கள் மக்கள் எல்லாம் இறந்த பின்பு இந்தியாவின் தலையீட்டின் பிறகுதான் வந்தது. அது ஒன்றும் சும்மா அவர்கள் தாம்பாளத்தில் தரவில்லை. 13 1000 குறைபாடுகள் இருக்கலாம், அதுவும் இல்லை என்றால் என்ன என்ற கேள்விக்கு யார் பதில் சொல்வது? அதையும் இந்தியா கூட இன்று மோடி அவர்கள் அனுராக் குமார் திசாநாயக்காவுடன் டெல்லியில் சந்தித்த பொழுது, கொழும்பில் வந்து இந்த வருடம் ஏப்ரலில் சந்தித்த பொழுதும் விட்ட 2 கூட்டறிக்கைகளிலுமே 11வது திருத்தம் பற்றி எதுக்குமே சொல்லவில்லை. 11வது திருத்தம் என்று அவர் சொல்லவில்லை. இலங்கை அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்தணும், தமிழ் மக்களுக்கு ஒரு உரிய ஒரு அதிகார பரவலாக்கல் ஏற்பாட்டை கொடுக்க வேண்டும். இந்தியாவை பொறுத்தவரை 13வது திருத்தத்தை தவிர இலங்கை அரசியலமைப்பிலே இருக்கக்கூடிய எந்த திருத்தத்திலே அவர்களுக்கு அக்கறை இருக்கு சொல்லுங்கள். 13வது திருத்தத்தை சொன்னால் தென்னிலங்கையில அனுராவுடைய ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு ஒரு அசௌகரியம் வரும் என்று இந்தியாவை உணர்கின்ற அளவுக்கு தமிழர்கள் இந்தியாவை அந்த விடயத்தில் கையாள தவறிவிட்டார்கள். தமிழ் அரசியலை சொல்கிறேன். 13வது திருத்தத்திலே குறைபாடுகள் உண்டு. 13வது திருத்தத்திலே மாகாண சபைகளினுடைய ஆளுநர்களுக்குத்தான் அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கு அன்புவும் சொன்னார். நான் நினைக்கிறேன் ரஹ்மான் ஜான் அவர்களும் சொல்லியிருக்க வேண்டும். ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை குறைக்க வேண்டும் என்று ஏன் இன்று வரை தமிழ் தலைவர்கள் கேட்கவில்லை? நான் ஒரு தடவை இப்பொழுது இந்திய வெளியுறவு செயலாளராக இருக்கிற விக்ரம் மிஸ்ரி என்பவர் இலங்கையிலே கொழும்பிலே ஒரு 10-15 வருடத்துக்கு முந்தி டெபியூட்டி ஹை கமிஷனராக இருந்தவர். அவர் தான் அடிக்கடி பத்திரிகையாளர்கள் கேட்பார். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையிலே நான் அவருடைய சந்திப்புக்கு போயிருந்தேன். அந்த நேரத்தில் அவர்களுடன் நாங்கள் இதை கேட்டோம். இந்தியாவால் கூட 13வது திருத்தத்தை
ஓரளவுக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறதே, இந்த இலங்கை அரசாங்கத்தை தூண்ட முடியாமல் இருக்கிறதே, விலை கொன்ற முடியாமல் இருக்கிறதே, ஆளுநருக்கு அதிகாரங்கள் கூடுதலாக இருக்கிறதே என்று கேட்ட பொழுது அவர் கேட்ட கேள்வி, ஏன் உங்களுடைய தலைவர்கள் ஆளுநருக்குரிய அதிகாரங்களை முதலமைச்சருக்கு, அதில் கணிசமானவை முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கவில்லை என்று கேள்வி அவர் எங்களிடம் கேட்டார். அது அரசியல்வாதியும் கேட்க வேண்டியது, நாங்கள் அந்த பிரச்சனையை கேட்டபடியே கிளப்பியபடியே அவர் கேட்டார். மாகாண சபைகளுக்கு போதுமான அதிகாரங்கள் இல்லை என்பதும் அது படிப்படியாக இந்த கடந்த 38 வருட காலத்திலே ஒவ்வொரு சட்டமூலங்களின் மூலமாக அவை பறிக்கப்பட்டது என்பதிலுமே எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இன்று இருக்கின்ற மாகாண சபையை கூட இல்லாமல் செய்வதற்கு தயங்காத ஒரு ஆட்சி வந்திருக்கிற நேரத்திலே இதையும் கைவிட்டால் தமிழ் மக்களுடைய கதி என்ன? இதை அடுத்த புதிய அரசியலமைப்பிலே தாங்கள் மாகாண சபைகள் முறையல்ல வேறு முறையை கொண்டிருப்போம் என்று சொல்கிறார்கள். அதிகார பரவலாக்களாக இன்று இருப்பவை மாகாணங்கள். நாங்கள் தமிழ் பேசும் மக்களுடைய பாரம்பரிய தாயங்கள், வாழ்விடங்கள் என்று எதை சொல்லுகிறோம்? இலங்கை இந்திய உடன்படிக்கையிலும் வரலாற்று வாழ்விடங்கள், பாரம்பரிய தாகம் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை, வரலாற்று வாழ்விடங்கள் இருக்கு. அந்த வரலாற்று வாழ்விடங்களை இப்போது வடக்கு கிழக்கு பிரிந்திருக்கலாம் வேறு விடயம். அந்த வரலாற்று வாழ்விடங்களை அழகாக கொண்ட மாகாண இந்த ஏற்பாட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை குறித்து சிந்திக்க வேண்டும். மாகாண சபைக்கு ஒன்றுமில்லை என்று அலட்சியம் செய்த தமிழ் அரசியல் கட்சிகள் இப்பொழுது அடுத்த கருத்தரங்களை வைத்து மாகாண சபைகளை காப்பாற்ற வேண்டிய தேவை குறித்து தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள், நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதனால நான் சொல்வது, மாகாண சபைக்கு நான் விசிலடிப்பவன் அல்ல, ஆனால் அதையும் விட்டால் அடுத்தது என்ன என்பதற்கு இன்று வரை கஜேந்திரகுமார் போன்றவர்கள் அது மாகாண சபையில் ஒன்றுமில்லை, அன்புவும் கூட சொன்னார், அது தொடக்க புள்ளியாம் எடுக்க முடியாத முடியும். நான் அதை ஒரு தீர்வு, அதை இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நான் சொல்லவில்லை. எப்பவுமே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலக வரலாற்றிலே தேசியவாதம் என்பது முழுமையான அரசியல் சுதந்திரம் தான். நேஷனலிசம் என்பது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் தான். அந்த இண்டிபெண்டன்ஸ், முழுமையான இண்டிபெண்டன்ஸ் எடுக்க முடியாத பட்சத்தில் தான் அடுத்தடுத்த இந்த அதிகார பரவலாக்கல் ஏற்பாடுகள், அந்த அடுத்தடுத்த கட்ட ஏற்பாடுகள் எல்லாம் வந்தது. நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய தேவையில்லை, உங்களை பலரும் அறிந்திருப்பீர்கள். அதனால நாங்கள் எடுப்பிலேயே எங்களுக்கு சமஷ்டியை தந்து விடுவார்கள். உலகத்திலே எப்படி எந்த நாட்டிலுமே அப்படி எடுப்பிலேயோ ஒரு இரவோட இரவோ அடுத்த காலம் கொண்டு ஒரு இனத்துக்கு சமஷ்டியையோ இதையோ கொடுத்ததாக வரலாறு இல்லை. படிப்படியாகத்தான் நாங்கள் அதிகார பரவலாக என்றால், இலங்கை போன்ற நாட்டிலே எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இலங்கை சிங்கள அரசியல் சமுதாயம் ஒரு பொழுதுமே தமிழர்களுடன் சிறுபான்மை சமூகங்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தயார் இல்லை. இன்று வரை அதுதான் இந்தியாவினுடைய தலையீடு, 30 வருட கால யுத்தம், இந்த அவலங்கள் அனுபவங்களுக்கு பின்னர் கூட சிறுபான்மை சமூகங்களினுடைய நியாயபூர்வமான அமிராசங்களை, மனக்குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற அக்கறையை அவர்கள் வளர்த்துக் கொள்ள தயாரில்லை என்ற புரிதலோடு தான் நான் இந்த 13ஆவதையும் கைவிட்டால் என்ன நடக்கும், 13ஐ அவர்கள் நீக்கிவிட்டால், இந்தியாவை தாஜா பண்ணி ஏதாவது செய்து நீக்கிவிட்டால், இந்தியாவுக்கு இன்று தமிழ் கட்சிகளையோ தமிழ் அரசியலையோ பயன்படுத்தி தங்களுடைய நலன்களை இலங்கையில் பேண முடியாது என்பது தெரியும். அந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்கிறது இந்த சமூகம், யுத்தம், பல்வேறு காரணங்கள். அதனால அதை நீக்கிவிட்டால், அதை விட குறைந்த ஒரு ஏற்பாட்டை தன்னிலும் இந்த கொழும்பு அரசாங்கத்தை கொழும்பு அரசாங்கத்தின் மூலம் செய்விக்கக்கூடிய அரசியல் வல்லமை, தகுதி இன்றைய தமிழ் அரசியல் கட்சிகளோ தலைவர்களுக்கோ இருக்கிறதா? அது அவர்கள் அரசாங்கத்தை நிர்பந்திக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டத்தை தன்னிலும், அரகலையா போன்ற போராட்டங்களை தன்னிலும் செய்யக்கூடிய வல்லமையோட எங்களது அரசியல் சக்திகள் இருக்கின்றனவா? இல்லை. அவர்கள் பழைய போராட்ட தியாகங்களை பேசிக்கொண்டு தங்களினால் மக்களுக்கு போருக்கு பின்னரான காலகட்டத்திலே தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு உலக நிலவரங்கள், உள்நாட்டு நிலவரங்களுக்கு பொருத்தமான முறையில் நடைமுறை சாத்தியமாகவும் விவேகமாகவும் மீண்டும் மக்களுக்கு தொல்லைகளை அவலங்களை கொண்டு வராத முறையில் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி தெரியாத நிலையிலே அவர்கள் பழைய போராட்டங்கள், தியாகங்கள், அதுகளை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட பார்த்திருப்பீர்கள், நேற்று முன்தினமோ அந்த மாவீரர் ஏந்தர்கள், மாவீரர்களை அவர்களை அஞ்சலிக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் அந்த நினைவேந்தலை மாத்திரமே தங்களது பிரதான அரசியல் செயற்பாடாக தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த 15 வருடமாக தமிழ் அரசியல் கட்சிகள். சுமந்திரன் போன்றவர்கள் அதிலே பெரிய கொஞ்சம் விட்ட நின்றவர்கள்.
அவர்களும் இப்பொழுது வாக்குகளை எடுக்கணும், பாப்புலர் ஆகணும் என்று சொன்னால் இந்த லைன்ல தான் இறங்கணும் என்று அவர்களும் இந்த விளக்கு கொளுத்துற வேலைக்கு போய்விட்டார்கள். அஞ்சலி செலுத்தலாம், அவர்கள் போராடியவர்கள், தியாகம் செய்தவர்கள், அதெல்லாம் சரி. ஆனால் அதுவே பிரதான அரசியல் செயற்பாடாக இருப்பதன் மூலம் உங்களால் இந்த கடந்த 15 வருட காலத்திலே எந்த அளவுக்கு தமிழர்களுடைய உடனடி பிரச்சனைகளை தீர்வதற்கு கூட எந்த அளவுக்கு ஒரு நகரக்கூடியதா இருந்தது என்பதை பார்க்க வேண்டிய தேவை உள்நாட்டில் இருப்ப எங்களுக்கு தேவைப்படுகிறது. என்ன இருந்தாலும் வெளிநாட்டில் இருப்பவர்களிலே தீவிரவாத போக்கூடியவர்கள் இழந்தான் வேணும் என்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நிதானமாக சிந்திக்கக்கூடியவர்கள் மத்தியில் கூட உள்நாட்டின் நிலவரத்தை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லை என்பதை இன்றைய 2 உரைகளிலே நான் கேட்டேன். அவரை குறை சொல்லவில்லை, என்னுடைய அனுமானத்தை சொல்கிறேன். இங்குள்ள நிலைமை நாங்கள் இன்று அர்ஜுனா போன்றவர்களை மக்கள் தெரிவு செய்திருக்கின்ற ஒரு நிலைமையில காண்கிறோம். நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். அர்ஜுனா போன்றவர்கள் பாராளுமன்றத்திலே உருப்படியான பேச முடியாதவர்கள், தங்களது நலன்களுக்காக அரசாங்கத்தையும் அணுகி கொண்டிருப்பவர்கள் தான் இன்று எங்களது தமிழ் மக்களினுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதனால் இங்குள்ள தமிழ் மக்கள் அவர்கள் வரலாற்றிலே என்றும் இல்லாத யுத்தம் எல்லாம் வந்திருக்கலாம், அது அவலங்கள் இருக்கலாம். ஆனால் என்றும் இல்லாத அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்று நான் சொல்வது 13 தான். நான் 13 வலியுறுத்துவதை பற்றி அன்பு அவர்கள் சொன்னார்கள், ஜானவர்களும் சொன்னார். 13 நான் தீர்வாக சொல்லவும் இல்லை. இன்று இதையும் விட்டால் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்து தான் நான் இதை சொன்னேன், இதை எழுதியிருக்கிறேன். 13 வலியுறுத்துவதற்காக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடவில்லை. இன்று இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையிலே என்ன செய்வீர்கள், என்ன இருக்கிறது, இதுவும் இல்லாமல் போனா என்ன? இந்தியா சஜித் பிரேமதாவை கூப்பிடுகிறது, எல்வின் சில்லாவை கூப்பிடுகிறது, எல்லாரும் அவர்கள் கூப்பிட்டு, ஆனால் தமிழ் கட்சிகளை கூப்பிடுவதில்லை என்றால் இவர்களை கூப்பிட்டு இவர்களை திருத்த முடியாது. இவர்கள் சமஷ்டி என்று பேசுவார்கள். நான் கேட்கிறேன் நண்பர்களே, சமஷ்டி 76 வருடங்களாக வருகின்ற விடயம். சமஷ்டி அந்த செல்வநாயகம் தந்தை செல்வா வைத்தார். அவரிடமாவது அந்த சமஷ்டியை அடைவதற்கு ஒரு ரோட் மேப் இருந்ததா, ஒரு வழி வரைபடம் இருந்ததா? இல்லையே. அவர் கூட பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் இறங்கினார், பேட்லி செல்வாவோட ஒப்பந்தத்தில் இறங்கினார். அப்ப எங்களிடம் சமஷ்டி என்ற கோரிக்கையை ஒரு தேவார மாதிரி பயன்படுத்தி கொண்டு அதிலே மக்களை அந்த மக்களின் அது ஒரு கற்பனாவாத சிந்தனையில நாங்கள் அதை வச்சு கொண்டு இருக்கிறோமே தவிர அதுக்கு நடைமுறை சாத்தியமான நகர்வு இல்லை. இன்று தென்னிலங்கையில இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கும் பொழுது சமஷ்டி என்பது சாத்தியமா? சமஷ்டி என்பது சாத்தியமா? நீங்களே உங்களுக்குள்ள கேளுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள், நாங்கள் உள்நாட்டில் இருப்பவர்கள் எங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் எங்களில் அக்கறை இல்லாதவர்கள் நான் சொல்ல வரவில்லை. நான் எங்களுக்குள்ள சிந்தனையும் உங்களுக்குள்ள சிந்தனையும் நிச்சயமாக பல மட்டங்களில் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நாங்கள் என்ன எத்தகைய ஒரு இடமிக்க நிலையில இருக்கிறதும் பறிபோகிறது என்றது ஒன்றுமே இல்லாமல் போகிறோம். இவ்வளவு காலம் போராட்டம், எத்தனையோ இளைஞர்கள் இறந்தார்கள், மக்கள் இறந்தார்கள். இவ்வளவு நாங்கள் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாத தியாகங்களும் அழிவுகளும் நிறைந்த பெரிய நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்த தமிழ் சமூகம், இலங்கை தமிழ் சமூகம் ஒன்றுமே இல்லாதாக ஒரு பரதேசிகளாக விடப்படக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் சொன்ன விமர்சனங்கள் எல்லாத்தையும் நான் பல விதங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இந்த 13வது திருத்தம் 13வது இலக்கம் என்பது ஒரு பொருத்தம் இல்லாதது என்று சொன்னது நான் அதில் சற்றே ஒரு பகுதி கட்டுரையை தொடங்கும் பொழுது அது பத்திரிகைகள் வந்த கட்டுரையும் தொகுப்பு தான். இது புத்தகமாக எழுதப்பட்டதல்ல. அதனால ஒரு பகுதியாக அதை தொடங்கி எழுதினேன் என்றால் அதனுடைய ரசனைக்காக எழுதினேனே தவிர அதை ரஹ்மான் ஜான் அவர்கள் ஒரு இடதுசாரி அரசியல்வாதி இப்படியான மூட நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார் என்று அது பகுதி. சண்முகதாசன் கூட எங்களுக்கு சொல்லித்தரக்குள்ள சொல்லுவார், கோழியிலேருந்து முட்டை எப்படி வந்தது, காளி கத்தி வச்சிருக்கிறா, கத்தரிக்காய் விட்டவா, முருகன் ஏன் வேல் வச்சிருக்கிறார், சிவருமான் ஏன் சூலம் வச்சிருக்கிறார் என்று அவரும் அதைத்தான் பகுதியா சொல்லுவார். நான் பகுதிக்கு சொல்றேன். இது அந்த மாதிரியான ஒரு கதையாக நான் சொன்னேன் தவிர நான் மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அதை சொல்லவில்லை. ரஹ்மான் ஜான் அவர் சொன்னதை நான் கோபமா எடுக்கவில்லை, ஒரு பிரச்சனை எடுக்கவில்லை, சொல்கிறேன். அதே சுமார் கட்டுரையில் எழுதும் பொழுது சில பகுதிகள் வேண்டி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதுலதான் நான் செய்வேன். நான் என்ன சொல்றேன் என்றால், உங்களுடைய விமர்சனங்கள்ல அந்த சகோதரி அன்பு நான் இந்த அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு எத்தகையதாக வர வேண்டும் என்று என்னோட கருத்தை கடைசி கட்டுரையில் வெளியிட்டதுல இறுதி கட்டுரை புதிய அரசியலமைப்பு என்ன மாதிரி வர வேண்டும் என்று ஜேவிபியின் முன்னாள் செயலாளர், அவர் இப்பொழுது
அவருக்கு 78 வயசு இருக்கும். விஜயவீர காலத்தால் அவருக்கு செயலாளராக இருந்தவர் லயனல் போவகே. அவர் ஒரு இன்ஜினியர். அவர் இந்த ஜேவிபியினுடைய விஜயவீர காலத்திலே அது இனப்பிரச்சனை சம்பந்தமாக மட்டுமல்ல, வேறு வேறு பிரச்சனை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறைகளிலே முரண்பட்டுக் கொண்டு அவர் வெளியேறி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் எழுதிய ஒரு கட்டுரையிலே எழுதிய 5-6 பந்தியைத்தான் நான் எனது கட்டுரைக்கு ஏவிபி ஆட்சியில் இருப்பதனால் அது ஆங்கிலத்திலும் நான் போட்டிருக்கிறேன். சண்டே மார்னிங் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவர்களினுடைய செயலாளராக இருந்த ஒருவரே இன்று இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறார் என்பதற்காக இணைத்து விட்ட பகுதிகளை எனது கருத்தாக அன்பு சொன்னதை நான் அவதானித்தேன். அது தவறு, அதை திருத்திக் கொள்ளுங்கள். அதில் கிடக்கிற 5-6 பந்தி கடைசி அந்த புத்தகமே அவர்கள்தான் முடிகிறது. அவரே சொல்கிறார், இதை பன்முக சமுதாயமாக இலங்கையை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை அங்கீகரிக்கிற ஒரு அரசியல் தீர்வு வேணும் என்று. அதை ஏவிபியை சேர்ந்த ஒருவர் சொல்வதை நாங்கள் அந்த உதாரணங்களை காட்டத்தானே வேண்டும். அதற்காகத்தான் போட்டதை தவிர நான் அதிலே அந்த அவர் சொன்ன கருத்திலே சிலதுகளை எனது கருத்தாக அவர் அட்ரிபியூட் பண்ணினார். அது பிள்ளை. நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்னென்றால், என்னுடைய ஆதங்கம், இன்று இலங்கையிலே தமிழ் மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றம் ஒரு காலத்திலே குடாநாட்டிலே யாழ் மாவட்டத்திலே 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். பாராளுமன்ற தொகுதிகள் இருந்தது ஒன்று. பிறகு PR சிஸ்டம் விகிதாசார பிரதித்துவம் வந்த பொழுதும் 11 நினைக்கிறேன். 1994 89 முதல் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் பிரேமதாசா ஆட்சியில 89ஆம் ஆண்டு பிப்ரவரியில நடந்தது. அதெல்லாம் 11 சீட்டுகள் இருந்தது. இன்று மக்கள் எல்லாம் வெளியேறி சனத்தை குறைந்து 6 ஆகி இருக்கிறது. இப்பொழுது வெளியேற்றத்தை எங்களுடைய புலம்பெயர்வை நோக்கும் பொழுது குடநாட்டுகளில் 5 ஆசனங்கள் கூட அடுத்த கணக்கெடுப்புல வரலாம். இன்று வடமாகாணத்திலே 10,61,000 பேரோ இதைத்தான் இருக்கிறார்கள். குடாநாட்டிலே யாழ் மாவட்டத்திலே 5 லட்சத்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அப்ப அதனால் இந்த புலம்பெயர்வு எங்களுடைய இருப்புக்கு, எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்புக்கு எவ்வளவு ஆபத்தை கொண்டு வரக்கூடியது என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் நான் சில ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டியது வெளியில் இருக்கக்கூடிய சமூகங்கள், வெளியில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழ் சமூகங்களுக்கு நிச்சயம் தேவை. என்றால் இன்று நாங்கள் ஏவிபியை நோக்க வேண்டும். அவர்கள் அதிகார பரவலாக்கத்தை ஒருபொழுதுமே ஆதரிக்காத ஒரு அரசியல் சக்தி, இனப்பிரச்சனை தேவை கூட ஆதரிக்காத சக்தி. அதனால் அவர்கள் எந்த வகையாக அரசியலமைப்பை கொண்டு வருவார்கள்? அவர்கள் நிச்சயமாக காலங்காலமாக அரசியல் அதிகார பரவலாக்கலை, இனப்பிரச்சனை தீர்வை எதிர்த்த சிங்கள தேசியவாத இனவாதம் என்றே சொல்வோம், இனவாத சக்திகளை திருப்திப்படுத்த வேண்டியது தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் வந்திருக்கிற வாக்குகள் எல்லாம் அவர்களுடைய வாக்கு வங்கி அல்ல. 3 உறுப்பினருடன் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் 189 சீட்டுடன் வந்திருக்கிறார்கள். 3-2க்கும் அதிகமானதை விகிதாசார பிரித்த தேர்தல் அடிப்படையிலே முதல் தடவையாக எடுத்தவர்கள் அவர்கள் தான். ராஜபக்சாக்கள் அங்கே ஆக்களுக்கு ஆசை கொடுத்து அப்படி வேண்டித்தான் 3-2 ஆக்கினார்கள். இவர்கள் தாங்களாகவே கொண்டு வந்திருக்கார்கள். யாரையும் அவர்கள் அண்டுவதில்லை, அவர்கள் யாரையும் சேர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர்களுடைய ஆட்சி வலுவானதாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மனதிலே ஒரு பலவீனமான சிந்தனையுடன் இருக்கிறார்கள். அதுதான் உள்ள பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் இந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவார்களோ இல்லையோ, அவர்கள் அதிகமாக எந்த ஒரு புதிய அரசியலமைப்புமே ஒரு அரசாங்கத்தின், ஒரு ஆட்சியின் முதற்கட்டத்தில் தான் வருவது என்றால் அப்பொழுதுதான் மக்கள் செல்வாக்கு இருக்கும். சர்வீன வாக்கெடுப்பினால் இந்த ஆதரவை பெற முடியும். இவர்கள் 3 வருஷத்துக்கு போட்ட பொழுது இப்பொழுது அதிகரிக்கின்ற பிரச்சனைகள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதிய அரசியலமைப்பு வருமோ என்பது கூட சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா தனது பிரதமராக இருந்த பொழுது சுரிமா பண்டாரநாயகா கொண்டு வந்த 72 அரசியலமைப்புக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துதான் நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதியாக வந்தார். அதே போன்று இவர் செய்யலாம். நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி ஆட்சி முறை இல்லாம பண்ணுவதற்கு அந்த இப்போதைய அரசியலமைப்புக்கு திருத்தத்தை கொண்டு வந்து தன்னுடைய 159 பயன்படுத்தி நாளைக்கு அதை செய்யலாம். ஆனா அவர்கள் அதை செய்ய தயாரில்லை. ஏனென்றால் அதுல ஒரு ஜே.ஆர். ஜெயவர்தனாவிடம் ஒரு இந்திய பத்திரிகையாளர் இந்த சந்திரிகா பண்டாரநாயகா காலத்திலே ஜனாதிபதி முறையை ஒழிக்கப் போகிறார்களாம் என்று ஒழிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார்களே என்று சொன்னபோது ஜே.ஆர். ஜெயவர்தனா அந்த இந்திய செய்தியாளருக்கு சொன்னது என்னென்றால், அவர்கள் ஒழித்த பிறகு என்னோட வந்து கதையும் போச்சு. இன்று வரை அது ஒழிக்கிற என்றும் உண்மையாக ஆசைப்பட்டவர்கள் என்று சந்திரிகா எல்லாம் அதை 1 வருடத்திலே ஒழிப்பேன் என்று சொன்னார். ஆனால் பிறகு இன்னொரு வருடம் கூடுதலாக இருக்க முடியல என்று கவலையோடு தான் இறங்கி போனார். அதுல உட்கார்ந்திருந்தவர்கள், அந்த அதிகாரத்தை அனுபவித்தவர்கள்
அதை அந்த அந்த நிறைவேற்ற ஜனாதிபதி பதவியை ஒழிப்பதற்கு இதுவரை முன் வந்தது இல்லை. இப்ப அனுராக் குமார் திணைக்கா பொறுத்தளவிலும் அவர் இத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார். அதை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை பற்றி ஒப்பது ஒழிப்பீர்கள் கேட்டால் புதிய அரசியலமைப்பை செய்வோம் என்று சொல்கிறார்களே தவிர அந்த புதிய அரசியலமைப்புக்கு முதல் அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய சீரழிவுகளுக்கு எல்லாம் பிரதான காரணமாக அமைவது அந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை, அதிகார துஷ்பிரயோகம், ஊழல், தவறான ஆட்சி முறை எல்லாத்துக்குமே. அது உண்மையிலேயே ஒரு அக்கறை உள்ள ஒரு ஆட்சியாளர்களாக இருந்தால் அது ஒரு புதிய அரசியல் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால் செய்திருப்பார்கள். அவர்கள் செய்யவில்லை. ஆனால் நான் எங்களது பிரச்சனைக்கு வருகிறேன். தமிழ் மக்களுடைய பிரச்சனையிலே 13வது இல்லாமல் பண்ணுவார்கள் என்றால் மாகாண சபைகளை அழகாக கொண்ட எங்களை நாங்கள் பாரம்பரியதாக என்று சொல்லிக் கொண்டிருக்கோமே, அந்த அழகாக கொண்டதை பேணுவதன் மூலம் நாங்கள் எதிர்காலத்திலே சரி சமைச்சுதான் வரப்போதே அந்த அடிப்படையாக கொண்ட சமைச்சியாவது வரட்டும். அதுக்காக நாங்கள் இந்த அதிகார பரவலாக்கள் அழகையாவது பேண வேண்டுமே. அதிகார பரவலாக்கள் அழகாக மாகாணங்கள் இல்லாமல் போகும் என்று சொல்கிறார் நில்வின் சில்வா. அப்ப எது அடுத்த அழகு எதுவாக இருக்கும்? மாவட்டங்கள் அதிகார பரவல். நாங்கள் மாவட்ட சபைகளை இருக்குன்னு பார்த்துறாங்க. அப்ப அதெல்லாம் இந்த தென்னிலங்கை அரசாங்கங்களை பொறுத்தவரை, தென்னிலங்கை அரசியல் சமுதாயத்தை பொறுத்தவரை அதிகார பரவலாக்களுக்கு எதிரான உணர்வுகளுடனே வளர்ந்தவர்கள். இத்தகைய ஒரு இடபாடான நிலைமையில தான் இந்த 13வது காப்பாற்றாவிட்டால் எங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன இருக்க போறது என்று ஒரு ஆதங்கத்தில் தான் நான் இதை 13 பற்றி எழுதுகிறேன். சகோதரி அன்புக்கு சொல்கிறேன், நான் ஒன்றும் 13 ரசிகன் அல்ல, 13 நான் ஆதரித்தவனும் அல்ல. இல்லாத இருக்கிறதை வைத்துக்கொண்டு முன்னேற என்னோட பிரச்சனை. இந்த தமிழ் அரசியல் எப்பொழுதுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல கிரே ஏரியா இருக்கு. நாங்கள் போரில் தோல்வி கண்ட ஒரு இனம். நாங்கள் மீண்டும் எழுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இனம். நாங்கள் சில தந்திரோபாயங்களை கடந்த கால அனுபவங்களிலிருந்து கடந்த கால அனுபவங்களிலிருந்து படிப்பினைகளை பெற்று இந்த மிக விவேகமாக தந்திரோபாயமா நடக்கும் ராஜேந்திர அடிப்படை நடக்க வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். வெளியில் இருப்பவர்களுக்கு அது விளங்குறதோ எனக்கு தெரியவில்லை. அவர்கள் நாடு கடந்த தமிழகம் எல்லாம் கூடி கதைக்கிறார்கள். அவர்கள் எப்போது அங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேர போறார்கள் எங்களுக்கு விளங்கவில்லை. நான் அந்த பேச்சை விடுவோம். அது உங்களுக்கு சிக்கல்களை தரலாம். நான் என்னதை சொல்கிறேன் என்றால், இருப்பதையும் காப்பாற்றாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இடதுசாரி ஆட்சி என்று அன்பு சொன்னார். இது இடதுசாரி ஆட்சி அல்ல. அவர்கள் தமிழ் பகுதிகளிலே இடதுசாரி கட்சிகள் ஏன் வளரவில்லை, தென்னிலங்கையில் ஏன் வளரவில்லை என்று இன்று உலகளாவிய ரீதியில இடதுசாரி கட்சிகள் என்று இருப்பவர்கள், அவற்றின் தலைவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒரு லிபரல் ஜனநாயகவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். இன்று இடதுசாரி அரசியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நேபாளத்திலே மாவோயிஸ்ட் கிளர்ச்சி நடந்தது. அவர்களும் செப்டம்பர் 11 குண்டு தாக்குதலுக்கு பிறகு நிலவரங்கள் மாறும் பொழுது அவர்கள் உடனே மாறி பேச்சுவார்த்தை நடத்தி இவ்வளவு ஆட்சியில் இருக்கிறார்கள். அங்கெல்லாம் வேற பிரச்சனை. 10 வருடமாக கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது. மாறி மாறி மாவோயிஸ்டும் இருந்தது, மற்ற கட்சிகளும் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தும் 10 வருடத்துக்கு பிறகு அந்த மக்களினுடைய பிரச்சனை தீர்க்காமல் அவர்கள் கிளர்ச்சியில் இறங்கினார்கள் 2-3 மாதத்துக்கு கடந்த வருஷம். அந்த மாதிரி நிலவரம் இருக்கும் பொழுது நாங்கள் இடதுசாரி அரசியலை பற்றி பேசுவது என்பது அது நான் இந்த புத்தகத்திலே அதை பற்றி பேசவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அது எனது நோக்கம் அல்ல. இந்த புத்தகத்தை கொண்டு வருவதில்லை. இந்த புத்தகத்தை கொண்டு வந்த நோக்கம் ஒரு காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட இந்த மக்கள் ஒன்றுமில்லாமல் போகக்கூடாது. ஒரு தந்திரோபாய ரீதியாகவாவது இதை 13 காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லது அதிகார பரவலாக்கலை இந்த ஒரு சிங்கள அரசாங்கமும் கொழும்பு அரசாங்கமும் கொண்டு வரப் போவது இல்லை என்ற அடிப்படையில் தான் நான் சொன்னேன். ஏவிபியை நான் இடதுசாரி அரசியல்வாதிகள் என்று இப்பொழுது சொல்ல மாட்டேன். அவர்கள் IMF என்ற புரோகிராமை ரணில் நடத்தினதை முன்னெடுக்கிறார்கள். அவர் ஓப்பனா சொல்கிறார்கள், உலக நிலவரங்களுக்கு ஏற்ப நாங்கள் மாறி இருக்கிறோம். விஜய் வீராவுக்கு அவர்கள் நவம்பர் 13ஆம் தேதி மாத்திரம் விஜய் வீராவுக்கு கதைப்பார்கள். மற்றபடி அவர்கள் விஜய் வீராவை பற்றி கதைப்பதில்லை. அந்த குமார் குணரட்னம் இவர்கள் பிரிந்து சென்று ஃப்ரண்ட்லைன் சோசியலிஸ்ட் பார்ட்டியை தொடங்கினவர் அனுராக் குமார் திணைக்கா ஜனாதிபதியா வந்த அடுத்தடுத்த வாரங்களிலே ஒரு சவால் விட்டார். விஜய் வீராவினுடைய கொலை தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு ஒரு ஆணைக்குழுவை அரசாங்கம் நியமிக்குமா, அரசாங்கம் நியமிக்குமா? அவர்கள் அதை பற்றி பேசவே இல்லை. அவர்களுக்கு தெரியும், தமிழர்கள் கேட்பது போன்று பொறுப்பு கூறலை பற்றி ஏவிபி கதைத்தால் அவர்களும் பொறுப்பு கூற வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. சிங்கள அரசியல் சமுதாயத்திலே அவர்கள் பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். சிங்கள மக்கள் பாரம்பரியமான அரசியல் கட்சிகள், தென்னிந்திய அரசியல் கட்சிகள் காலங்காலமாக
இந்த நாட்டை சீரழித்ததுக்கு நிராகரித்து தான் இவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அறகலைவுக்கு பின்னர் ஏற்பட்ட மாற்றம் அதை அறகலைவை சரியான முறையிலே பயன்படுத்தினார்கள், ஜெயிப்பினர். அதிலே அவர்கள் கெட்டித்தனமாக இருந்தார்கள். அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே வந்த ஆட்சியை தவிர இது நான் ஒரு இடதுசாரி ஆட்சி சோசியலிசம் பேசுகிறேன். ஆனா ஒன்று மட்டும் சொல்கிறார்கள், தாங்கள் எல்லா மக்களையும் சமத்துவமாக நடத்த வேண்டும். எல்லா மக்களையும் சொன்னால் எங்களை பழைய இடதுசாரி கட்சிகளும் சொன்னார்கள், சோசியலிசம் வந்தால் எல்லாரும் சமன், ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லாரும் நல்லா இருக்கலாம் என்று. ஆனால் அப்படி சொன்ன பொழுதிலும் கூட நடக்க வந்ததா? இது சொல்லலாம், இது சொல்வதற்கு வார்த்தை நல்லா இருக்குமா, எல்லாரும் நல்லா பாக்குறாங்க. ஆனால் தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை, சிறுபான்மை சமூகங்களை பொறுத்தவரை காலங்காலமாக இருந்த ஆட்சியாளர்கள் செய்த கடைபிடித்த பாகுபாடான கொள்கைகள், அடக்குமுறைகள் காரணமாக அவர்களுக்கு பிரத்யேகமான பிரச்சனைகள் இன்று வரை அந்த பிரச்சனைகள் நீடிக்கின்றன. அந்த ஒடுக்குமுறைகள், பாகுபாடான கொள்கைகள் காரணமாக கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்ட கொள்கைகள் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற, அவர்கள் இன்னும் அனுபவிக்கின்ற பிரத்யேகமான பிரச்சனைகள். சிங்கள மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இந்த சிறுபான்மை மக்கள் தான். அந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வுகளை கண்டுவிட்டு எல்லாரையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் சொன்னால் என்றால் அதை நம்புவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்போம், ஒரே ஆக்கள், நாங்கள் எல்லாம் சகோதரங்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு பாசாங்கம். அது அனுரா குமாரசேனாக்கா சில விஷயங்களை செய்ய வந்தால் கூட ஏவிபிக்கள் இருக்கிற கடும்போக்காளர்கள் இருக்கிறார்கள். ஜெல்வின்ஸ் எல்லாம் அப்படியான ஒரு ஆளாத்தான் பார்க்கிறார்கள். இந்தியாவுக்கு அவர் போகிறார், இப்போ டிசம்பர் 5, 6 போகிறார். அவர் அங்கே என்ன பேச போறாரு பற்றி எங்களுடைய தமிழ் ஊடகங்களும் ஒரு கற்பனையில் எழுதுது. அவர் மாகாண சபைகளை இல்லாமல் ஆக்குறதுக்கு அனுமதி வைக்கத்தான் போகிறார் என்று. அப்படி இந்தியா அதை அனுமதித்து விடும் என்று நான் நினைக்கவில்லை. அது கூட என்னுடைய நப்பாசியா இருக்கலாம் என்றால் கடைசி இந்தியாவாக சொல்லி நிப்பாட்டட்டுமே என்று. என்றால் இலங்கையிலே நிலவரம் படு மோசமானதாக இருக்கிறது என்றால் எங்களுடைய தமிழ் அரசியல் சமுதாயத்தினால் எதையும் செய்ய முடியாது. அவர்கள் பழைய போராளிகளை பற்றியும் பிரபாகரனை பற்றியெல்லாம் பாராளுமன்றத்தில் அர்ஜுனாவும் பேசுகிறார். இருந்தால் தலைவன் இல்லாவிட்டால் கடவுள் அப்படி என்றுதான் அர்ஜுனாவும் பேசுகிறார். இந்த பாராளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே பேசுகின்ற ஒவ்வொரு தமிழ் உறுப்பினரும் முதல் பேசும் பொழுது கடந்த 26ஆம் தேதி பிரபாகரனுக்கு வாழ்த்து சொன்னார்கள். பிரபாகரனுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது, பிரபாகரனுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் பொழுது, அதாவது அவர் இல்லையோ இருக்கிறாரோ என்றதை பற்றி கூட கதைக்க தயாரில்லை. அவர்கள் இருப்பது போன்றே அவருக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். மற்றபடி உண்மையான மானசீகமாகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமா தமிழ் மக்களை வழிநடத்தணும்னு நினைக்கிறவர்கள் பிரபாகரன் உடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூறுகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாடகம் ஆடுகிறார்கள் இந்த அரசியல்வாதிகள், எங்களை நாடகம் ஆடுகிறார்கள். நினைவேந்தல்களில அந்த மக்கள் எல்லாம் நினைவேந்தல்கள் இப்ப இலங்கையிலே ஒரு சீரற்ற காலம் இல்லை, படு மோசமான அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அனர்த்தத்துக்கு மத்தியிலும் அந்த மக்கள் கூடினார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், அந்த மக்கள் அந்த கடந்த போராட்டத்தினூடாக வந்தவர்கள், அது மாத்திரமல்ல இழந்த குடும்பங்கள் காணாமல், ஆயிரக்கணக்கானவர் காணாமல் போனவர்கள், அந்த தங்கள் பிள்ளைகளை உயிர் தியாகத்துக்கு அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுக்கு 16 வருடங்களாகவும் நீதி கிடைக்கவில்லை, பொறுப்புக்கூறல்களுக்கு சொல்லப்படவில்லை, அவர்கள் காணா போனவர்களுக்கு என்ன நடந்ததை பற்றி பதில் இல்லை. அதனால் அவர்கள் அந்த வேதனையை தாங்க அந்த இடத்துல கூடுவார்கள். ஆயிரக்கணக்கிலே அன்று கூடினார்கள். புலிகள் இருந்த காலகட்டத்தில் கூட இத்தகைய அளவுக்கு சனம் வரவில்லை என்று ஒரு பத்திரிகை கூட எழுதியது. ஆனால் அவரை அவ்வாறு செய்த தமிழ் கட்சிகள் ஏதோ தங்களுக்கு ஆதரவாக தான் இந்த மக்கள் திரண்டதாக ஒரு பிரமையில இருக்கிறார்கள். ஒரு ஜனநாயக போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு இவர்களால் இதே அளவு சனத்தை கடைசி வரையும் கூட்ட முடியாது, ஒரு காலம் கூட்ட முடியாது. ஏன்னா அந்த சனம் வந்ததுக்கான காரணம் வேற. இவர்கள் அரசியல்வாதிகள் இதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நினைவேந்தல் அரசியல் ஒன்று மாத்திரம்தான் இங்கே தமிழ் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற சில சக்திகள் அதற்கு தூவம் போட்டுக்கொண்டு வடக்கிலே நாங்கள் எப்பவுமே ஒரு கான்ஃபரன்டேஷனல் பாலிடிக்ஸே செய்ய வேணும் என்று, நான் கான்ஃபரன்டேஷனல் பாலிடிக்ஸ் செய்கிறது என்றது வேற விடயம். ஆனால் உண்மையிலேயே அடிப்படையிலே தமிழ் மக்களை நோக்கிய ஒரு நேர்மறையான சமீட்சை, அனுதாபமான சமீட்சை தென்னிலங்கையிலிருந்து, அதுவும் குறிப்பாக ஆட்சியாளரும் தான் வர வேணும். அது வரவில்லை. அதனால்தான் தமிழ் மக்களை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலில் 3 MP மேலே 3 எல்லா இடமும் கணிசமான அளவுக்கு ஒரு தென்னிலங்கை கட்சிக்கு முதல் தடவையாக இந்த அளவுக்கு ஆசனங்களை வடக்கில் கொடுத்தார்கள். அவர்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகளினுடைய தவறான, தங்களை சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்ற ஒரு கவலை, ஆதங்கத்தில் தானே அவர் செய்தார்கள்.
ஆனா அதை கூட அந்த மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியதாக அனுராவை நகர விடுகிறார்கள் இல்லை. நான் சொல்வது, நான் அடிக்கடி சொல்வது, நீங்கள் ரஹ்மான் ஜான் போன்றவர்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியவில்லை. அனுராவை பொறுத்தவரை நான் சொல்வேன், அவர் இனவாதியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு இனவாதத்தின் கைதி. அவரால் சில விடயங்களுக்கு நகர முடியாது. அதுதான் பிரச்சனை. அந்த சில வேளை ராஜபக்ஷ போல சந்திரிகா இருந்திருந்தால் போர் முடிஞ்ச பிறகு 13 ஒழுங்கா நடைமுறைப்படுத்தி இருப்பார். இந்த ராஜபக்ஷ போர் முடிஞ்ச பிறகு 13 நடைமுறைப்படுத்தியதில் ஒரு சிங்களம் எதிர்த்திருக்க மாட்டான், அவங்க சத்தம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பெரும்பான்மை இனவாத அணிதிரட்டலின் அடிப்படையிலேயே அந்த தந்தை அரசியல் செல்வாக்கு வளர்த்து, குடும்ப அரசியல் செல்வாக்கு வளர்த்து, தவறான ஆட்சி முறை, அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாத்தையும் வலுப்படுத்தினார். அது கடைசியாக அந்த மக்களை திரட்டி எடுத்தார்கள். அதனால் அது வேற வரலாறு. நான் என்ன சொல்வேன், இந்த அரசாங்கம் கூட அதிகார பரவலாக்க விடயத்திலே நேர்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால் நான் சொல்வது 13 பற்றி அனுபவுக்கு சொல்லுகிறேன். நான் 13 ரசிகன் அல்ல. இதுவும் இல்லாமல் போனால் என்ன செய்வீர்கள் என்பதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரஹ்மான் கான் அவர்களும் திரும்ப பேசுவதற்கான சில வாய்ப்பு இருக்கலாம். நான் நீண்ட நேரம் உங்களை நேரத்தை எடுக்கவில்லை. என்னுடைய மனதில் இருப்பதை என்னுடைய உறவினர்களும் இருக்கிறார்கள், என்னை தெரிந்தவர்கள், பழைய இடசாரி தொடர்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அதனால் எனது ஆதங்கத்தை சொல்ல வேண்டும் நினைத்தேன். உண்மையை சொல்கிறேன், இன்று இலங்கை தமிழருடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது. இருப்பதும் இல்லாமல் போய் விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு எனது உரையை முடித்துக்கிறேன். நீங்கள் இதுவரையும் கேட்டது எனது மனமார்ந்த நன்றிகள். நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தரலாம் ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் ஒரு காய்ச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் எல்லாரும் காய்ச்சி முடியத்தான் கதைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் யாராவது கதைக்க விரும்பினால் நீங்கள் கையை வைத்து நான் உங்களுக்கு தரலாம். இடதுசாரி என்று சொல்லி 19ஆம் நூற்றாண்டில் லண்டன்ல பார்லிமெண்ட்ல இடது பக்கம் இருந்தார்கள் தான் முதலாளித்தம் தான் சொல்ல வைக்கிறது. மார்க்சியம் என்ற சொல்ல மார்க்ஸ் செத்தாப்புறம் தான் மார்க்சியம் வந்தது. அப்ப நீங்க அதாவது கம்யூனிஸ்ட் மேனுபேக்சோ படிக்கணும். சின்ன புத்தகம், அதாவது அகிலம், அதாவது உலக தொழிலாளியை ஒன்றுபடுங்கள், அகிலம், முதலாவது அகிலம் மார்க்ஸ், 2வது ஜேங்கல், 3வது அகிலத்தை லெனின், அதாவது ஜெர்மன்ல பாதுகாப்பு பட்ஜெட்டை கூட வந்து 3வது அகிலத்தை லெனின் சொன்னா இந்த அகிலம் இருக்கப்படாண்டு 3வது அகிலத்தை உருவாக்க 2வது இருக்கப்படாண்டு. அப்ப அகிலம் இல்லாத கட்சி நீங்கள் இடதுசாரி அடையாளம் இல்லை. என்ன இடதுசாரித்தனம்? பாட்டாளி வர்க்க புரட்சி, அதாவது தொழிலாளி யார் ஆளக்கூடியது? நீங்க யாழ்ப்பாணம் போய் பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க நல்ல மூட்டை செய்ய அவங்க என்ஜாய் பண்றாங்க, ஒத்துரட்டி காட்டிகளும் அந்த மாதிரி. உலகத்துல தமிழ்ல பௌதிகவியல், ரசாயனம், உயிரி அத்தனை விஞ்ஞான பாடம் இந்தியாவில கூட கிடையாது. தமிழ்ல படிக்கிற அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க. இளைஞர மாத்திரம் தமிழ் ஒழுங்கா நடக்குது, தமிழ் நிர்வாகம் நடக்குது. காணி பிரச்சனைடா முஸ்லீம்கள் இருக்காங்களா? எந்த அண்ணர் 40 வருஷமா சிங்கள முஸ்லீம் பக்கத்தான் ஜாபத்துல இருக்கிறார். அவருக்கு தமிழ்லாம் பிள்ளைகள் தமிழ்லாம் படிப்பிச்சு முஸ்லீம் பள்ளிப்பத்துல. அப்ப சிங்கள மக்கள் இருக்கிறாங்க சிங்கள இடத்துல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமிக்காரன் சொல்றீங்க உண்மைதான். ஆமிக்காரனுக்கு 45,000 ரூபாய் கொடுக்கறது ராஜபக்சா தந்த தொழில் 2 கிலோமீட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு அனுப்புறான். இன்றைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குது. அவனுக்கு காசு இல்லை, அவன் தொடர்ந்து போட்டு கொண்டு வைக்கிறான், சந்தேகம் போடுறான். இடதுசாரி கதை பாட்டு பிற்போக. அது முதலாளித்துவம் பெற்றது. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் 19ஆம் நூற்றாண்டு இடப்பக்கம் இருந்தவங்களை இடதுசாரி என்றது. இன்றைக்கும் வலது விட்டது இருக்கு. நாங்கள் விஷயத்துக்கு இதுதான் விஷயம். நீங்கள் வேற யாரும் இருந்தா கொடுங்க. என்ன சொன்னா நீங்கள் விஷயத்தை விட்டு வேற விஷயம் இடதுசாரி பிள்ளைய நீங்க இடதுசாரி என்று சொல்ல முடியும். மார்க்சியவாதியம் மார்க்சியம் அது மார்க்சிய சொல்ல இல்லை. கம்யூனிஸ்ட் மேனுபேக்சோ படிங்க. ஒரு சின்ன புத்தகம், ஒரு புத்தகம் படிக்கிறா கம்யூனிஸ்ட் மேனுபேக்சோ. அப்புறம் நீங்க கம்யூனிஸ்ட் என்ன மண்ணா கட்டி கைகள் நீங்கள் வேலை பிராண்ட் சொல்ல உண்மைதான். அப்புறம் என்ன இல்ல இல்ல அது இல்ல அவர்கிட்ட நடந்ததில்ல. பிரெஞ்சுல பாராளுமன்றத்தை இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துக்கு இருந்தால்தான் இடது வளர்ந்து சொன்னது பிரெஞ்சு. உங்களுக்கும் சரியாக தெரியல சொல்லிவிட விரும்புகிறேன்.
வந்து நீங்க சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேட்காம கூடாது. யாழ்ப்பாணத்தில் மோட்டர் சைக்கிள் வருவாங்க அந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லையா? தமிழ்ல படிக்காத பிரச்சனை இல்லையா? சென்சர் இல்ல பேசணும். இடைசேரியெல்லாம் தெரியாமல நாங்க நாம கம்யூனிஸ்ட் 16 வயசுல படிக்கலாம். நீங்கள் இப்படி ஒன்று வந்து மிக முக்கியமா நீங்கள் செய்ய வேண்டியது இது வந்து விவாதம் வந்து நான் வெற்றி பெறணும் என்ற கருத்து நிலை கொண்டு விவாதம் அல்ல. இங்க வந்து கனவே கற்க வேண்டி இருக்குது. கன விஷயங்களை கற்றுத்து கொண்டுதான் இருக்கிறோம். பேர் வந்து ஒரு விஷயம் வந்து ஒன்றா இருக்க போறது இல்லை. சரி, நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டேதான் வருது. நாங்கள் அந்த மாற்றத்தோட போய் கொண்டிருக்கிறோம். நிறைய கற்க வேண்டி இருக்கு. இப்ப நாங்கள் இப்ப இந்த கதைக்கிற விஷயம் வந்து கதைக்காது. நாங்கள் வந்து கதைக்கிற விஷயம் என்னென்றால் ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அதை என்ன ப்ரூவ் பண்றதுக்கு நிக்கிறோம். அதை செய்ய வேண்டாம். இங்க அதுக்கான விவாதம் அல்ல. இது மன்னிக்க வேண்டும். நான் இதோட இந்த இதை உங்களை நிப்பாட்டி கதைக்காது. நான் இந்த புத்தகத்தை புரிந்து கொண்ட விதத்துல தான் சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதுல சில இதுகளை பார்த்தால் நீங்கள் இந்த தமிழ் எம்பிமேன் நீங்க திருந்தி வாங்கணும்னு சொல்ற மாதிரி உங்களுடைய கட்டுரைன்ற போக்கு சில இடங்கள்ல இருக்குது. ஒன்று. இரண்டாவது, அவர்கள் திரும்ப திரும்ப திருந்துவார்களோ திருந்த மாட்டார்களோ என்ற எந்தவித முடிவும் உங்கள்கிட்டையும் இல்லை. அவர்களை திருத்தி இதுக்குள்ள கொண்டு வந்து இன்னும் அவர்களுடைய கையிலேயே எதிர்காலத்தை கொடுக்கிறதுன்றது உங்களோட புத்தகத்தின் போக்கிலே எனக்கு அப்படி தெரியுது. உங்களோட புத்தகம் கட்டுரைன்ற போக்கில். இரண்டாவது, இந்த இளைஞர்கள் இனி வர்ற இந்த போராட்டத்தை சொல்றது நான் ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்றதை முன்மப்படுத்தவில்லை. ஒரு ஜனநாயக போராட்டத்தை கொண்டு செலுத்துறதுக்கு யார் தேவை? இப்ப இருக்கிற தலைமை தேவையா அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் தான் முன்னெடுக்க வேண்டுமா என்றது கூட உங்கள்கிட்ட உங்களோட கட்டுரையில இந்த வித ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப எதிர்கால சந்தடியை எப்படி இதுக்குள்ள உள்வாங்கிறது? எதிர்கால சந்தடியை எப்படி இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் எப்படி முன்னெடுத்து போகலாம் என்றதுல உங்களோட கருத்து என்ன? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன சொல்றீங்க? நான் இடதுசாரி வலதுசாரிகளுடைய கருத்துக்கு அப்பால இதை சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற தேசியம் என்றது கூட நான் போகவில்லை. தமிழ் மக்களுடைய பிரச்சனை, தமிழ் மக்களுடைய இளைஞர்கள் அடுத்த தலைமுறை, எங்களுடைய தமிழ் மக்கள் அடுத்த தலைமுறை, வருகின்ற தலைமுறை எப்படி இந்த எங்களுடைய இலங்கை நாட்டில ஒரு சமத்துவமா சமரசமாக ஒரு அதிகார இனமாக வாழ முடியும்? நீங்க சொன்னது பிரச்சனை எங்களுடைய சமுதாயம் இளைஞர் சமுதாயத்தை கொண்டு வழிநடத்தவும் சொல்றீங்களா? இன்று நீங்கள் எவ்வளவு காலம் ஞாபகத்துக்கு வந்தீங்களோ எனக்கு தெரியல. இன்று இந்த அந்த சமுதாயம் நாங்கள் சமுதாயம் தான். அந்த சமுதாயம் ஒரு 30 வருட காலம் தியாகங்கள் நிறைந்த அழிவுகள் நிறைந்த ஒரு போராட்டத்தை கடந்து வந்த சமுதாயம் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் தான் அந்த இளைய சமுதாயம் வாழுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ் அரசியல்வாதிகளை திருப்பதற்கு நாம் வழிகிடையாது. இருக்கிற அரசியல்வாதிக்கு தான் நான் சொல்ல முடியும். பெறப்போவதற்கு நான் விலைக்கு சொல்லிக்கொண்டு இப்ப இருக்கிறவர்கள் இந்த மாதிரி நடவுங்க. அதனால வேற இயக்கங்கள் அந்த அரசியல்வாதியை சுட்டு போட்டு போவோம். நான் சொல்றேன், நாங்கள் இருக்கிற அரசியல்வாதிக்கு தான் கருத்தை சொல்லலாம். இருக்கிற அரசியல்வாதி அரசாங்கத்தை தான் கோரிக்கை வைக்கலாம். நாங்கள் என்ன சொல்றது? இருக்கிற அரசியல் தான் கேட்கலாம். இல்ல நாங்கள் சொல்ற மாதிரி எங்களுடைய எதிர்கால சந்ததி எப்படி நடக்கும்னு சொன்னார். அர்ஜுனா என்ற தோட்டப்பாட்டை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி வந்தது யாழ்ப்பாணத்தில்? அர்ஜுனா தோட்டப்பாடு எப்படி வந்தது? எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள் நடந்து கொண்டு தவறான மக்களை வழிநடத்த முடியாமல் கற்பனை வார்த்தை விளையாச்சு கொண்டிருக்கீர்கள். மக்கள் ஒருபடைஞ்சு ஒரு ஆஸ்பத்திரி பிரச்சனையில துணிச்சு கழிச்சு கிட்டத்தட்ட மெல்தலி ரிட்டார்ட் பேசணும் கொண்டு போட்டுருக்காங்க. எனக்கு அதை சொல்றது பயம் கிடையாது. நீங்கள் உங்க இருந்து கொண்டு அங்க இருக்கிறது இல்லவே பாருங்க. அங்க வந்து பாருங்க. நீங்க இந்த 13 அந்த அதிகார சமத்துவங்களோடு வைப்பீங்க. அதெல்லாம் சமத்துவமான சமுதாயத்தை பற்றிய பேச்சுகள் இப்ப தனிஞ்சிருக்கிற நேரம். இடதுசாரி இயக்கங்களே பலவீனம் அடைஞ்சது. அதுவும் தமிழர் மத்தியில இடதுசாரி இயக்கமே இல்லை என்னலாம். சும்மா நாங்க ஒரு மணி காட்சி கொடுக்குறோம், நான் இடதுசாரி காட்சி கொடுக்க போறேன். அது இல்லை, நடைமுறையில் என்ன இருக்குன்னு பாருங்க. நாங்களே நீ அடுத்த கேள்வி அடுத்த விஷயத்துக்கு நான் போகலாம். இது கலந்துரையாளர் தான். அவரை நோக்கி நீங்க கேள்விகளை கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கருத்துக்கள் இருக்கலாம். அவரும்
இல்ல இது சமரைஸ் பண்ணிட்டு போட்டு கடைசியா அவர் தன்னை பதில் அளிக்கட்டும். என்ன ஒவ்வொருத்தருக்கும் இடையில பதிலளிச்சு கொண்டு போனால் அது இதாக இருக்காது. வேற யாரும் உங்களோட கருத்தில் தெரியல. மற்றது இப்ப சொன்ன ஒரு விஷயம், பெண்களுக்கு ஒரு அரசியல் ரீதியா நாங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் என்று சொல்லி சில விஷயங்கள் இருக்கு, இந்த மென்டலி ரிட்டையர் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் இங்கே பாவிக்க இயலாது. அது அந்த பதங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். எனவே மூர்த்தி நீங்க உங்களோட மேக் இருக்கா? பெரிய விமர்சனம் வெகு காலமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் செய்ய வேண்டிய அரசியல் சம்பந்தமான வேலைகளை விட்டுவிட்டு இந்த புத்தக வெளியீடு பயணம் செய்து கொண்டிருக்கணும். ஆனால் இன்றைய வெளியீடு உண்மையிலேயே அரசியல் சார்ந்த ஒரு புத்தக வெளியீடாக மாறியபடியால் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு முதல்ல எல்லோருமே ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று. இதை தவிர எனக்கு ஜான் மாஸ்டரிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. அதை சொல்வதற்கு முன்பு தனபாலசிங்கம் ஐயாவுடைய கட்டுரைகள் நான் தொடர்ச்சியாக படித்து வருகிறேன். ஈழநாட்டு பத்திரிகையிலே வாரம் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருகிறார். இந்த புத்தகத்திலே இருக்கின்ற கட்டுரைகளுக்கு ஒப்ப இன்னும் சில சமகால நிகழ்வுகளோடு ஏராளமான கட்டுரைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. வாரம் தவறாமல் எழுதி கொண்டும் இருக்கிறார் என்பது அதனுடைய சிறப்பு. எல்லாத்துப்பட்டு இது ஒரு கேள்வி இல்லாமல் அதே நேரத்திலே ஜான் மாஸ்டரிடம் நான் இன்று இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று நினைத்ததற்கான ஒரு பெரிய காரணிகளில் ஒன்று ஜான் மாஸ்டர் இங்கே பேசுகிறார் என்பதற்கு. ஜான் மாஸ்டர், உங்களிடம் ஒரு கேள்வி. இப்பொழுது நீங்கள் சொல்லும்போது இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகளை ஒரு விதமான அதாவது பார்லிமெண்டேரியன்ஸ் என்று சொல்பவர்களை கிட்டத்தட்ட ஒரு விதமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கியது போலத்தான் தெரிகிறது பல இடங்களில். நீங்கள் உதாரணமாக எடுத்த சம்பந்தன் ஐயாவுடைய கதை கூட கிட்டத்தட்ட பாராளுமன்ற அரசியல்வாதியை சற்று இலக்காரமாக சொல்வது போல எனக்கு தோன்றியது. அதற்கான விளக்கம் நீங்கள் சொல்வீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த கட்டுரையை படித்த போது ஐயா உங்களுடைய துணி கூட அதிலே சம்பந்தர் சென்றதை இன்னொரு பத்திரிகையாளர் சொன்னதாக வைத்து நீங்கள் ஒரு கருத்தை சொல்லி இருந்தீர்கள். அது என்னவென்றால் அந்த ராஜீவ்காந்தியோடு விமானத்தில் சென்ற சம்பவத்திலே நான் நினைக்கிறேன் அந்த நேரத்திலே சம்பந்தனை அழைத்து சென்றார்கள். அந்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ராஜீவ்காந்திக்கு அமிர்தலிங்கம் அழைத்து சென்றார் என்பதுதான் நாங்கள் அறிந்த விஷயம். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கிழக்கு மாகாணத்துடைய பங்களிப்பை மாற்றி சொல்லப்பட்ட ஒரு மாற்றி சொல்லப்பட்ட காரணத்தினால் ராஜீவ்காந்திக்கு இருந்த கன்ஃபியூஷனை நீக்குவதற்காகத்தான் சம்பந்தனும் அந்த விமானத்தில் பயணம் செய்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நீங்கள் எழுதியதை சொன்னவர் சம்பந்தன் தான் அதை சொன்னார், அதை செய்தார் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இன்னும் வலிந்து உங்களுடைய கருத்தாளரும் சொன்னது போல இருக்கிறது. ஜான் மாஸ்டரிடம் கேள்வி இதுதான். பாராளுமன்ற அரசியல்வாதிகள் உளச்சுத்தி இல்லாதவர்களா? அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கோட்பாட்டிற்கு அவர்கள் உண்மையானவர்களாக இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இரண்டாவது, அந்த இன்று திருப்பி நாங்கள் பேசும்போது ஒன்றை கவனிக்கிறோம், மரம் விட்டாலும் காற்று விடுவதில்லை என்றார். எங்கே போகிறோம் என்று சொன்னால் இந்த பாராளுமன்ற அரசியல்வாதிகள் ஆரம்பித்த இடத்திற்கு தான் திருப்பியும் போகிறோம். அப்படி என்று சொன்னால் காலப்போக்கிலே அவர்களுடைய திட்டங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன என்பதை மறைத்துவிட்டு நாங்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறோமா? இந்த கேள்வி ஒரு ரவுண்ட் வருவோம். அவர்கள் தங்களுடைய குறிப்பெடுத்துக் கொள்ளவர்கள் வைக்கப்பட்ட கேள்விகள் அதுக்கான பதில்கள் அவர்கள் இறுதியாக சொல்லட்டும். வேறு யாரும் தங்களுடைய கருத்தை அல்லது கேள்விகள் இருந்தால் முரளி. வணக்கம். நான் நினைக்கிறேன் எனக்கு கேள்விகளில் சில அவதானங்களை தான் சொல்றேன். நான் நினைக்கிறேன் ஒரு இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்த எங்களுடைய பத்திரிகையாளர் வீரத்தி தனபாலசிங்கம் அவர்கள் அந்த 13 தொடர்பாக சொன்னதை அது ஒரு சட்டையர், அது ஒரு 10 எழுத்தை
ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக எழுதப்பட்ட விடயமாகத்தான் அதை கருத வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இன்று நவீன தமிழ் இலக்கியத்திலே எல்லாம் மேஜிக்கல் ரியலிசம் இப்படியெல்லாம் சொல்லுகின்றோம். பழைய இடதுசாரிகள் கூட அந்த மரபுகள், சடங்குகள் என்ற வடிவங்களுக்கூடாக நாடகங்கள் சொல்வதை, லெனின் போன்றவர்கள், டோல்ஸ்டாய் போன்றவர்களுடைய ஆக்கங்களை அவர்கள் ரஷ்ய இலக்கியத்திலே அவர்கள் திருப்பி அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதை பார்க்கின்றோம். அது ஒன்று. இரண்டாவது என்ன வருகின்றது என்று சொல்லி சொன்னால், இதுவும் ஒரு ஏற்படையாகத்தான் இருக்கின்றது. இலங்கையிலே மக்கள் தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் கூட வெளியேறி ஒரு முதலாளித்துவ நாடுதான் இருக்கிறோம், நான் உட்பட. அப்ப இந்த கன்ஃபிளிக்ட் என்ற இன்ட்ரெஸ்ட் வரைக்குள்ள நாங்கள் யார்? நாங்கள் யாரையும் இங்கே தனிப்பட்ட முறையிலே நான் தாக்குவதாக தயவு செய்து நினைக்க கூடாது. நாங்கள் நிகழ்ச்சியை தொடக்க கூட ஆதி குடிகள் என்று சொல்லுகின்றோம். அது ஒரு மரபாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் உண்மையாக உணர்வுபூர்வமாக அதில் ஈடுபட்டிருக்கின்றோம், அது தொடர்பான போராட்டங்கள், அது தொடர்பான நிகழ்வுகளிலே எவ்வளவு கட்டாயம் இருக்கு. தனிப்பட்ட முறையிலே அது சொந்தமான சிந்தனை உடையவர்களாகத்தான் இதிலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் இருப்பீர்கள். ஒரு இடதுசாரி எதிர்க்கின்றபடியே. ஆனால் இப்ப காசாவிலே இனப்படுகொலை நடக்குது என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு தூரம் திறந்தோம். அப்ப கன்ஃபிளிக்ட் இன்ட்ரெஸ்ட் என்றது என்ன என்றது எங்களையும் நோக்கி நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது. நாங்கள் மற்றது இரண்டாவது என்னன்னு சொன்னால், அங்க உள்ள மக்கள் அது ஒரு மிதவாத தலைமை. அங்க ஸ்ரீ முதலாளி அவர்கள் அதுக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அவர்கள் அதாவது என்னென்று சொல்றது, நாங்கள் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு கண்ணியமானவர்களாக அர்ப்பணிப்பு இல்லை. ஆனால் மக்களால் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு இடதுசாரி இயக்கத்தை தந்தையாவுக்கு பிறகு அங்கே ஒரு இடதுசாரியை தெரிவு செய்ய முடியாமல் இருக்கிறோம். பாரம்பரிய இடதுசாரி பாரம்பரியத்துக்கால அண்ணர் தனபால் சிங் அண்ணா அவர்கள் கூட சொல்லுகிறார், இடதுசாரி இயக்கம் மிகவும் பலவீனப்பட்டு போயிருக்கின்றது. அப்ப அங்க பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாம் சரியாக, நேர்மையாக, உண்மையாக நடந்தவர்கள் என்று சொல்லவில்லை. முக்கியமாக இந்த சம்பூர் பிரச்சனையில சம்பந்தர் அது சொன்னது இல்லை, அது உண்மை. ஆனால் அவர்கள் இந்த மிதவாத தலைமைகள் எப்படி நினைக்கின்றார்கள் என்றால், அவர்கள் அந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற இந்தியாவை மறுதளித்துக் கொண்டு நகர முடியாது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இடதுசாரி கட்சிகளுக்கு கூட வந்தவர்கள் ஓகே, இந்த 87ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில நடைபெற்ற பிரச்சனை சம்பந்தமாக சீனக்கும் சண்முகதாசன் அதை ஆதரவாக நின்றார். விடுதலை புலிகள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக நின்றார். ஆனால் நான் அண்மையிலே பேராசிரியர் அமிர்தலிங்கம் அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த சம்பூரிலேயே மின்சாரம் நிலையம் நியமிக்கப்படுவது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை சொன்னார். அது காலநிலை தொடர்பாக அங்கு ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள், அங்கு உள்ள அந்த வளங்களுக்கு அது ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள், அங்கு உள்ள நெல் வயல்களுக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள், அங்கு உள்ள மக்கள் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமாக மிகவும் மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அப்ப அதற்கான போராட்டத்தை தானும் இந்த சம்பூர் மக்கள் முன்னின்று அதை நடத்தி அதை அந்த அனல் மின்சார நிலையத்தை நடைபெற முடியாமல் தடுத்ததே அது மிக முக்கியமான செய்தியாக சொன்னார். அதிலே ஏதாவது நான் சொல்ற செய்தியிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் திருத்திக் கொள்ளலாம். ஆகவே இந்த இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இந்திய இலங்கை ஒப்பந்தம், இந்த 13வது சீர்திருத்தம் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு அல்ல. ஆனால் எங்களுடைய மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் வெளியேறிய ஒரு நாட்டிலே இருந்தோம், அதுவும் ஒரு முதலாளித்துவ சுரண்டல் நாட்டிலே இருந்தோம் தான் அரசியலை பேசுகின்றோம். இங்கே கேள்விக்குறி கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப இந்த சூழ்நிலையிலே இந்த 13வது இதையும் விட்டு விடுறதா? விட்டுவிட்டால் என்ன 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 அடுத்த நிலைப்பாடு என்ன? அது இது தீர்வில்லை. இதை வடிவா சொல்லலாம். என்னன்னா ஒரு 2 வரியோட நிப்பாற்றம். சுதந்திரத்துக்கு முதல் சில அரசியல் திட்டங்கள் உருவாக்கப்பட்ட போது சுயராட்சியத்தை கோரியவர்களும் அந்த 3ஆம் உலக நாடுகளின் சுதந்திரத்தை கோரியவர்களும் அங்குள்ள சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொண்டுதான் முன்னேறினார்கள். அது கோல்ட்ரூக்கு, டொனமூர், சோல்பெரி என்றும் அப்படி வரைக்கும் 2ஆம் உலக யுத்தத்தில் அங்கு சேர்ச்சில் தொடங்கி அள்ளி அரசாங்கம் வரைக்கும் அந்த விடுதலை சொல்ற அந்த விடுதலை கூட இடதுசாரி பார்வையில் முழுமையான விடுதலை இல்லை. ஆகவே அந்த இங்க எல்லோரும் இங்கு உள்ளவர்கள் ஒரு சமுதாய நோக்குள்ளவர்கள்.
பெரும்பாலானவர்கள் இடதுசாரி பாரம்பரியத்துக்கூடாக வந்தவர்கள். உங்களுடைய விமர்சனங்களிலே நிறைய இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஊடகவியலாளர் அங்கு தளத்திலே இருந்து கொண்டு அவர் எழுதிய அந்த சாதாரண ஒரு பொதுமக்கள் வாசிக்கின்ற ஒரு பத்திரிகைக்காக தான் அவர் எழுதுகிறார். கட்டுரை ஒரு காத்திரமான அரசியல் சர்ச்சைக்காக அவர் எழுதவில்லை. அப்படி எழுதுகின்ற பொழுது அந்த மக்களால் தெரிவிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் அங்குள்ள சூழ்நிலைக்கும் அங்கு மக்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலும் அவ்வாறு எழுதுவதுதான் ஓரளவுக்கு அதை நியாயம் என்றுதான் கருதுகின்றேன். நன்றி. வணக்கம். நான் எனக்கு 75 வயசு. நான் ஒரு 60 வருஷமாக இந்த இதுல உன்னிப்பாக அதுதான் ஊடகவியலாளராக மிகவும் உன்னிப்பாக. ஆனால் நான் அது எனக்கு சம்பந்தம் இல்லாத வேலை என்று நான் அதில் கமிட் பண்றதில்லை. ஆனால் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பேன். இப்ப அவர் சொன்னது ஒரு சரியான பிராக்டிக்கலான விஷயத்தை சொல்றாரு. இதுல நடைமுறை சாத்தியமான விஷயங்களை கதைக்கிறத நாங்கள் அதுல உண்மை என்னென்றால் 72% மக்கள் சிங்கள மக்கள் அவன் பார்லிமெண்ட், மிச்சம் இருக்கிற 23 நாங்கள் 11% என்னோம் இருக்கிறோம். அப்ப இது எப்படி நாங்கள் வெளிநாடுகளில் அதோட ஜனநாயக நாடு இதாலதான் அது இலங்கையை மதிக்கணும். அது ஒரு ஜனநாயக ரீதியில அரசாங்கத்தை தெரிஞ்செடுக்கிற நாடு. அது ஒரு சர்வாதிகார நாட்டுக்குண்டா அந்த வெளிநாடுகள் அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்ப நாங்கள் அந்த ஜனநாயக அந்த பார்லிமெண்ட்டுகளால தான் ஒரு விஷயத்தை எடுக்க வேணும் நாங்கள். அப்ப அதுக்குரிய அணுகுமுறையை நாங்கள் செய்யலாம். நாங்கள் எப்பவுமே சண்டை பிடிக்கிறதும் ஒரு கன்ஃபரன்டேஷனல் பாலிடிக்ஸ் செய்து கொண்டிருந்தால் அது ஒரு நாளும் சாத்தியப்பட போறதே இல்லை. இதுக்கு பெரிய பொலிட்டிக்ஸ் அறிவு தேவையில்லை. அந்த பார்லிமெண்ட்ல போய் நாங்கள் என்னென்ன உரிமைகளை பெறுறது, அதுல எங்களுக்கு கட்டாயம் அதில் ஒரு விதமான பிரச்சனையும் சந்தேகமும் இல்லை. அந்த நாட்டில் உள்ள ஜனநாயகம் அது சரியான ஜனநாயகம் இல்லை. அது சும்மா ஒரு அடிப்படை மக்களாக தெரிந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசாங்கத்தை ஜனநாயக அரசாங்கம் என்று சொல்லின மொழியா அங்கே உள்ள சிறுபான்மை மக்களின் நலன்கள் காக்கப்படவில்லை. ஆகவே அதுக்குரிய ஒரு ஒரு அரசியல் முறை அங்கு கட்டாயம் அறிமுகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இந்த அந்த அவருடைய பிரதேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது உண்மையான போராட்டம், அது நமக்கு வேண்டியது. ஆனால் அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்றதுதான் உங்களுக்கு தெரியல. இப்ப சுமார் ஒரு உணர்வு பூர்வமாக எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிற மொழிய அதுக்குரிய சரியான பிளான் இல்லை. அதை வீரகத்தி அவர்கள் நான் தொடர்ந்து அவருடைய கட்டுரைகளை வாசித்து வருகிறேன். அதை அவர் வலியுறுத்துகிறார். நீங்களே சும்மா நடக்க முடியாது சினிமா பாணி விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கதாநாயகன் போய் அடித்து வடித்து எல்லாற்றையும் செய்வது மாதிரி நாங்கள் ஒரு வீரத்தை பேசுவது, இது நாங்கள் பேசுவது வீரம் இல்லை, ஒரு ஆற்றாமையில கத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை. இது உண்மையான வீரம் அல்ல. எங்களுக்கு அந்த பொலிட்டிக்கலாக அணுகக்கூடிய எங்களோட அறிவை நாங்கள் யோசிக்கலாம். அர்ஜுனா போய் பார்லிமெண்ட்ல பிரபாகரன் காட்டணும்னா அது இங்க கன பேர் சந்தோஷம். அவனை கூட வெட்டிக்காரன் அதுல போய் என்ன பிரயோசனம் இருக்காது. அப்ப அப்படியான ஒரு குழப்பமான அரசியல்ல தான் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே ஒழிய பிராக்டிக்கலா இப்ப சொல்றவைக்கு எல்லாம் என்ன பிளான் இருக்கு. சரி, நாங்கள் போராட்டம்னா என்ன போராட்டம், சும்மா போய் கருத்து கொண்டிருக்கிற போராட்டம். நாங்கள் அதை என்னத்தை அச்சீவ் பண்ண போறோம், அது எங்களோட பிளான், ரோட் மேப் என்ன, இது நாங்கள் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறது தான் அவர் வீரகத்தி அவர்கள் அதை சொல்றார். அது இல்லாமல் நீங்கள் இப்படி கான்ஃபரன்டேஷனல் பாலிடிக்ஸ் உணர்ச்சி பேசிக் கொண்டிருக்கிறது எல்லாம் எந்த பிரயோசனம் இல்லைன்னு சொல்றார். அது எனக்கு மிக உடன்பாடாக இருக்கு. ராமன் சார்ந்த கொடுக்குறேன் அடுத்த கருத்து பற்றி. மூர்த்தியா கேட்ட கேள்விக்கு இந்த பாராளுமன்ற வாதம் சம்பந்தமாக ஒரு எதிர்மறையான பார்வையை கொண்டிருக்கிறோமா கேள்வி.
அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் முதலாவது இந்த முதலாளித்துவ பாராளுமன்றத்தால எவ்வளவு செய்ய முடியும் அதுல வரையறை என்ற பார்வைகளுக்கு இருக்கிறது. அது ஆளும் வர்க்கத்துடைய நலன்கொண்டு உருவாக்கப்பட்டது. அதுக்குள்ள எல்லா விஷயம் நடக்கிறது குறிப்பிட்ட அளவுக்கு தரணும். அதனால முழுமையாக நிராகரிக்கவும் இயலாது. அதன் மூலமாக நாங்கள் புரட்சியை சாதிச்சு விட முடியாதுன்ற ஒரு வேறு விஷயம். ஆனா அதை முற்றா நிராகரிச்சு கூடையிலுமான்றது அது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு வேற விஷயம். அப்ப ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் அல்லது ஒரு வர்க்கம் தன்னுடைய போராட்டத்திற்குள்ள இந்த பல்வேறு போராட்ட வடிவங்கள்ல பாராளுமன்றம் ஒன்றா இருக்கிறது தவிர்க்க முடியாதா இருக்கு. அப்ப அது ஏனைய போராட்டங்களோட கைகோத்தும் அதற்கு துணையாகவும் பரஸ்பரம் ஒன்றோடொன்று கைகோத்து செல்லும் போது அது தன்னை பாத்திரத்தை ஆற்றும். அது மிக முக்கியமான அவசியமான பாத்திரம். ஆனா எங்க பிரச்சனை வர போகுது என்றால் எங்களுடைய போராட்ட வடிவம் ஒரே வடிவம் பாராளுமன்றம் தான் என்பதும் அது பாராளுமன்றம் போராட்ட வடிவம் அல்ல, அந்த ஆசனத்தை கைப்பற்றுவது ஒன்றையான எங்கள் நோக்கம் என்பது. ஏன்னா அது சங்கமிக்கிறது, கௌரவம் மிக்கது. உங்களுக்கு பல டெண்டர்கள் கான்ட்ராக்டர் கணக்கு கொடுக்கும், உங்களை சுற்றி கூப்பிட்டதை காப்பாற்றும் என்ற நோக்கத்தில் அந்த ஆசனத்தை கைப்பற்ற ஒன்றுதான் நோக்கம். அதற்காக எந்த குறுக்கு வழியையும் கையாளாமல் வரைக்க அது பன்றி துருவமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. அப்படி இருக்கா இல்லையாட்டா இப்ப பிரச்சனை என்ன வகையில போனீங்க. இன்னைக்கு அரசியல்வாதின்னு சொல்றாங்க அவ்வளவு பேர், நாங்களே அரசியல்வாதிகள் இல்லையா எல்லாம் தெரியும். நினைக்கல அரசியல்வாதி என்ன சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு மனிதருக்கும் அரசியல் அவருடைய அரசியல் மிருகங்கள். நாங்கள் சோக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி நல்ல அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அரசியல் மிருகங்கள். அப்ப நாங்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை அன்றாட உணவு என்ன சாப்பிடுறது, எங்க எடுக்கிறோம், என்ன உழைக்கிறோம், எங்க போறோம், எப்படி செய்கிறோம், அன்றாட அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு பாராளுமன்றத்துக்கு போறது மட்டும்தான் அரசியல், அங்க பேசுவதுதான் அரசியல் பதம். அதற்காக எந்த குறுக்கு வழியையும் கையாள அவங்களுக்கு அது ஸ்ரீமாயிருந்தா அதை அருவருப்படாது பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த பாராளுமன்ற அரசியல் எனக்கு அப்படித்தான் உணர்வை கொடுக்குது. ஆனா நிச்சயமா ஒரு போராட்ட அமைப்பு இருக்குமா முழுமையா அது பல்வேறு வடிவங்களை கையாளக்குள்ள அதுல ஒரு துணையான வடிவமா ஒரு குறிப்பிட்ட மாத்திரத்தை ஒரு 20-30 பேர்த்த பாராளுமன்றம் சீக்கலாம் குறிப்பிட்ட காலத்துக்கு. அப்புறம் அது இல்லாமலும் போகும். அதை இல்லாமல் நாங்கள் வெறுமனையே பாராளுமன்றத்துக்கு போறதான ஒரே நோக்கம் இன்றைக்கு அரசியல் கட்சிக்கு வாராக்கலன்னு பார்த்தா அதோட ஒரே ப்ரொஜெக்ட் அதுதான். அதுக்காக என்னென்ன அசிங்கமா என்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் கழிச்சு அங்க ஓய்ந்து எவ்வளவு இல்லாம உனக்கு எத்தனை சாராய கான்ட்ராக்ட் சாராய கான்ட்ராக்ட் எடுத்து கொடுத்தா என்னடா செய்யணும் கூட மக்களை நாசமாக்க போறீங்களா? எல்லா கான்ட்ராக்ட் கொடுத்தோம் ஆதரவு வச்சு அதான் நடக்குது. அப்ப அந்த வகையில என் அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது இந்த ஜனநாயக பாராளுமன்ற முறைக்கு இந்த தீர்வை காணலாமா என்கிற விஷயங்கள் அது நாங்கள் போன கூட்டத்திலே காட்சி வந்து பெரும்பான்மை சிறுபான்மை என்ற விஷயம். அது ஏகமின கலாச்சாரத்துக்குள்ளதான் அந்த விஷயம் தாக்கம் உள்ளதா இருக்குது. நாங்கள் இனங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை பேசிட்டோம் என்றால் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அப்படியே ஒதுக்கி வச்சு போட்டு எல்லா சட்டங்களும் அவைக்கு எதிராக உருவாக்கிட்டு போயிடலாம். அதை தவிர்த்து ஒரு சமஸ்டி முறையை பற்றி நாங்கள் பேசுறோம். அதான் இங்க இருக்க பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு தீர்வு நாக்காமல் வெறுமனையே நாங்கள் ஜனநாயகம் என்பதும் அந்த பாராளுமன்றத்தில் போனா இதான் போட போறாங்க இல்லை யார் பெரும்பான்மையா இருக்கிறவங்களுக்கு இலகுவாக அது பல்வேறு இனக்குழுக்கள் இருக்குள்ள எண்ணிக்கையில் மிகவும் அசமத்துவமா இருக்கு. ஒரு சமத்துட்டு அப்புறம் அவர்கள் யாரும் பற்றி கவலைப்படுறோம், ஒரு பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதை பச்சையா கூட்ட வயசுல 65% வாக்கு நம்பித்தான் நான் வரேன். எனக்கு ஒரு கூட ஒருத்தர் அபிப்பிராயம் ஐ டோன்ட் கேர் அதை நோக்கி போயிடும் இல்லை நினைக்கிறது ஒன்றுதான். கருத்து இருக்கா சபையோர்களிடமிருந்து? ஒழுக்கம் சம்பந்தமாக வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டாம். நாங்கள் பௌத்தத்தை காவிட்டு வந்தோம். கிறிஸ்து 3ஆம் நூற்றாண்டு பௌத்த தமிழர் 6ஆம் நூற்றாண்டு பக்தி இயக்கம் பெறப்படுது. 12ஆம் நூற்றாண்டு ராயராஜ சோழனர் ராஜேந்திர 5 திருக்கேஸ்வரன் திருக்கேஸ்வரன் முனீஸ்வரன் 5 சிவன் கோயில உருவாக்கப்படுது. நாங்கள் பௌத்தராயிருந்த நாங்களை சைவமா மாத்திர சிங்களவன் ஒத்துக்கொள்ளணும். முதல் பௌத்தம் தமிழன் தான் கொண்டு வந்தது.
நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பௌத்தம் தான் சிங்களம் கொண்டு வந்த சிங்கள இனம் பிரதாம் வந்த மொழிகள் எல்லாம். நாங்கள் 3ஆம் நூற்றாண்டு தமிழை வளர்த்ததே பௌத்தம். தொல்காப்பிய பொருளாதார எல்லாமே மற்றது மணிமேகலை சிலப்பதிகாரம் எல்லாம் பௌத்த காவியம். தமிழ் இல்லாம பௌத்தம் இல்லை, பௌத்தம் இல்லாம தமிழ் இல்லை. தமிழை வளர்த்ததே பௌத்தம் தான். அப்ப நீங்கள் இந்த அவங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரம் 58ஆம் ஆண்டு உடைக்கப்பட்டது. ஏன் அங்க இதெல்லாம் இருக்கிறது? புத்தன் வரலாறு அவங்க 2 பல்கலைக்கழகம் வச்சுக்காங்க. அதுல அவங்க இந்திய வரலாற்று நான் வச்சுக்கன் நாவனா வானமாமல எழுதுறவர் சமணமும் பௌத்தமும் தான் பிறந்த பூமியை ஏன் விட்டு போண்டு இன்னொன்று எழுதுறார். வேத மரபு வேதங்களும் வேத மரபு பௌத்தம். தேவி சட்டோத்பய எழுதுறார். ரோம்ல தத்பார் எழுதுறார். என்னென்று இலங்கையில பௌத்தம் வந்து பௌத்தம் அந்த புத்தனுக்கு புறம் 3ஆம் நூற்றாண்டா தொகுக்கப்படுது. பைபிளும் அப்படித்தான் 3ஆம் நூற்றாண்டா தொகுக்கிறாங்க. அப்ப எழுத்து மூலம் வருது. ஆனால் பிற உடைக்கிறாங்க தங்கள சுயநலம். 3வது உடைக்கப்பட்டுதான் இலங்கையில் உள்ள பௌத்தம். ஆனா நாங்கள் கொண்டு வந்த பௌத்தம் நல்ல பௌத்தம். வரலாற்று திருப்பி பார்க்கணும். நீங்க ஏன் இவங்க புத்தன் வந்து அவங்களுக்கு பயமுங்கோ. சோழன் வந்து அநியாயம் செய்யறான். அவன் சொல்றான் பௌத்த பேராசிரியர் 2500 ஆண்டுகளாக இலங்கையை இந்தியா அழித்துக் கொண்டிருந்தாங்க. சேர சோழ பாண்டியரோட சோழர் தான் அநியாயம் செய்யறோம். பெரிய கடற்படை வச்சு இலங்கையில வந்து அஞ்சாபுரம் கொல்லப்பெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறான். இங்கிலீஷ் வரலாற்று ஆசிரியர் பிபிசி கட்டுரை வந்த ஒரு மாதத்துக்கு வந்த கட்டுரை வந்தது. எனக்கும் சில கேள்விகள் இருக்குது. அதுக்கு முதல் சில விளக்கங்களும் குற்றாண்டுகிறேன். நாங்கள் இப்ப அழைப்பது சமகால அரசியலா அல்லது பௌத்தம் இலங்கைக்கு வந்த வரலாறுகளை எடுத்து கைகிறது என்ன யோசனை இருக்கின்றது எனக்கு விளங்க இல்லை. முக்கியமாக இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை அதை எப்படி நாங்கள் கையாள வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கிற விடயம். அதைத்தான் தனபாலசிங்கம் தொடர்ந்து எழுதி கொண்டும் வர அங்கே இருக்கிற நிலைமைகள் நேரடியாக போய் பார்த்தா தெரிகின்றது. அங்கே இருக்கின்ற அரசியல் மாற்றம், அது அரசியல் மாற்றம் என்றே சொல்ல முடியாது என்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு இன்னொரு கட்சி வந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அடிப்படையில் இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை, அவர்கள் வகுப்புவாதிகளே தான் இருந்தவர்கள். ஆனால் பார்க்கும்போது அவர்கள் பார்க்க வேற கொஞ்சம் பரவாயில்லை போட வேண்டும், மக்களுக்கு ஒரு தோற்றம் தெரிகிறது ஒழிய அவர்கள் அடிப்படையிலே அப்படியான மாற்றங்களை காணக்கூடியதாக இல்லை. அந்த நிலைமைகளை எப்படி கையாள வேண்டும், எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண வேண்டும் என்பதற்குரிய விடையை இந்திய கருத்தரங்களை நான் காணேன். அப்ப அதுக்கு கூடிய அளவுக்கு விளக்கம் ஓரளவுக்கு தனவாளசிங்கம் கொடுத்துருக்கிறார். அவை பார்லிமெண்ட்ல போயிட்டு எப்படி போயினோம் ஏன் போயினோம் என்றது எங்களுக்கு பாராளுமன்ற முறை வந்ததிலிருந்தே எங்களுக்கு தெரியும். என்னதுக்காக பாராளுமன்றத்துக்கு போறாரு, இதற்காக செய்கிறார். இப்ப இங்கேயே குறிப்பிடவில்லை சம்பந்தன் அப்படி எல்லாம் இருந்தார், என்ன செய்தார் என்று அதை மட்டுமில்லை அவர் எவ்வளவு தூரத்துக்கு அரசாங்கத்திலிருந்து காசை பெற்றார் என்றது மற்றது. இங்க சாராயத்தை பற்றியும் எல்லாம் மிச்சது சார தவறுகள் இருந்த கதையெல்லாம் சொன்னார் அவருடைய வாங்கி போனவர்கள். அப்ப அந்த அவர்களே தங்களுடைய தாங்கள் போன உடனே தங்களை லாபத்துக்காக போராடுகின்ற நிலைமைகளில் இருக்கின்ற ஒழிய மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த இதுக்கு இவர்கள் போகக்கூடிய அளவுக்கு இல்லை. ஒரு தனியே இந்தியாவை நம்பிக்கொண்டு அவர்களுக்கு பந்தம் பிடித்துக் கொண்டு அவர்களை ஏதாவது செய்யும் போது இது அங்கு கொண்டு கேட்கின்ற அரசியல் தான் இருக்கிறோம். அதை விட இன்னும் ஒன்று நான் சொல்ல வேண்டும். ஏன் இலங்கையில இடதுசாரிகள் இடதுசாரிகள் என்று சொல்வதை தவறு சொல்லி கொண்டிருக்கிறார் இல்லை பொதுவுடைமைவாதிகளை ஏன் தோற்று போனார்கள் என்ற தமிழ் மக்களுக்குள்ள இப்ப எங்கேயுமே ஒரு இயக்கம் இடதுசாரிகள் இயக்கம் இருக்கிறார், அது பொதுவுடைமைவாதிகள் இருக்கிறதாக தெரியவில்லை என்று அதனால அப்பட்டமாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அது நேரடியாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரத்துக்கு எல்லோருடைய மூலச்சேதனை செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாருமே ஒரே இதுக்குள்ள மட்டைக்குள்ள ஊர்ன குட்டை ஒரு குட்டைக்குள்ள ஊர்ன மட்டைகளாகத்தான் நாங்கள் மாறி இருக்கிறோம். அந்த நிலைமையை மாற்றுவதற்கு ஏதாவது மாற்று வழி இருந்தால் சொன்னால் நாங்கள் அதை கேட்கலாம். அதுக்கு நாங்கள் இங்கே இருந்தோம் கேட்கிறதே அர்த்தம் இல்லை. நீங்கள் ஏதாவது செய்திகளா இருந்தால் அதுக்கு நாங்கள் ஏதாவது சப்போர்ட் செய்யலாம் என்றால் செய்யலாம் முடியும். அதுக்கு மேல நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கோ அல்லது வேறு எதுவும் செய்வதற்கோ வசதி இல்லை என்பதை இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். நன்றி. முக்கியமாக நாங்கள் திரும்ப திரும்ப விஷயத்தை கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகள்
அரசியல் ரீதியாகவும் சரி இனிய குறைபாடுகளும் சரி அதில் பங்காளிகளும் நாங்களும் ஒருத்தர் என்றதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் குறிப்பாக நாங்கள் குற்றம் சாட்டுவதற்கு கூடாக நாங்கள் எல்லாவற்றையுமே கடந்து போக யோசிக்கிறோம். அது எங்களோட கடந்த கால அரசியலாகவும் சரி அல்லது எங்களோட சமூகத்தில் இருக்க பல விஷயங்களாகவும் சரி அது தனித்து நடக்கிற விஷயம் அல்ல. அதுக்கு நாங்களும் ஒரு வழியில் உடந்தையாளிகள் பங்காளிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இருந்து தான் எங்களுடைய கருத்துகளும் சரி அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விஷயங்களும் சரி தொடங்கணும் என்று நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய நடக்கிற இந்த விவாதங்களும் இதுகளும் ஒரு கருத்தூட்டமாக அனைவரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்வதற்கான ஒரு 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 விதமான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த கூட்டம் சம்பந்தமாக நீங்கள் சொன்ன கருத்துக்களில் ஏதாவது திரு தனபால் சிங் அவர்களுக்கு எதுவும் சொல்ல இருந்தால் இப்பொழுது சொல்லலாம். இதில் கருத்தாடல் நடைபெற்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நாங்கள் 1000 கருத்துக்கள் மோதட்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தில் வந்தவர்கள் இதெல்லாம் நல்ல விடயம். ஆனால் நாங்கள் பேசும்பொழுது நாங்கள் எங்களை நியாயப்படுத்தப்படும் பொழுது மற்றவர்களை தேவையில்லாமல் காயப்படுத்திக் கொண்டு நடைபெறக்கூடாது. ஒரு கருத்தை சொல்லும் பொழுது என்ன இடத்துல அந்த இடத்துல பேசக்கூடாது. நான் கோபப்படலை உங்களோட. ஆனால் இடதுசாரிகள் என்று அரசியல் இருந்தது போன நூற்றாண்டில் உலக வரலாற்றையே அதை தீர்மானித்தது இடதுசாரி சோவியத் யூனியன் சைனா என்ற புரட்சிகள் தான். இப்போ நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக 0 சொல்லி பயப்படாது. உலகத்தில் ஒரு நூற்றாண்டில் வரலாறு. கால்மார்க்ஸ் முதலாளித்துவ சமுதாயத்தில் இருந்த பிரச்சனைகளை சொல்லி சொன்னது. அவர் முதலாளித்துவ சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கான தீர்வாக சொன்னவை சில போல இந்த வரைக்கும் சரிப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் முதலாளித்துவ சமுதாயத்தில் அவர் அடையாளம் கண்ட பிரச்சனைகள் இன்னும் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றன. மார்க்சியத்தை எல்லாத்தையும் நாங்கள் அப்படி ஒரே அடியாக ஒன்றும் இல்லை, எல்லாம் இடதுசாரி கட்சிகள் அழிஞ்சு போச்சுட்டா கூட மார்க்சியம் அழிஞ்சு போறதில்லை. நான் சொன்னதுக்காக சொல்றேன். நான் வேற அதை பிள்ளையாக நினைக்கல. நான் ஒன்று நான் இந்த ஜான் அவர்கள் சம்பந்தனை பற்றி நான் எழுதிய பற்றி அவர் சம்பந்தத்தை இன்னொரு விவாதத்தை சொன்னார். நான் சம்பந்தன் அவர்களை சொன்னது அவர் சம்பந்தனுக்கு அமிர்தங்கள் மக்கள் தலைவராக போர் நுழைந்த பிறகு சம்பந்தன் கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற முறையில் தமிழ் மக்களுக்கு தலைவராகிற அந்த வகிவாகவும் அவருக்கு வந்தேன். நான் சிவபுரம் மக்கள் அவருடைய நினைவு வங்கி கூட்டத்துக்கு அவரையும் ஹக்கீமையும் கூட்டிக் கொண்டு கருவட்டிக்கு போனேன். நான் அப்பொழுது அங்கே அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது நான் சம்பந்தனை பார்த்து சொன்னேன், நான் நினைக்கிறேன் இந்த ரணில் மைத்திரி காலமாக இருக்க வேண்டும். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இதுவரை காலம் 56ஆம் ஆண்டு நான் பிறந்த வருஷம் அவர் அரசியலுக்கு தமிழ் கட்சியில் சேர்றேன். அப்போ நீங்கள் 56லேருந்து அரசியல் அரங்கில் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தமிழருடைய தலைமைத்துவம் கிடைத்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலத்திலே இந்த மக்களை எவ்வாறு வழிநடத்துகிறீர்கள், அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு எவ்வாறு விவாதமான அணுகுமுறைகளை கடைப்பிடிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய அரசியல் மரபாக உங்களுக்கு உங்கள் வரலாற்றில் சொல்லப்படும் என்று பொதுவாக பேசாமல் கேட்டுக் கொண்டிருந்தார். அதே அடிப்படையாக நிபந்தவர்கள் எழுதிய கட்டுரை தான் இது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. நான் அவர்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏன் அதை அவரை பற்றி எழுதினேன் என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் மக்களுடைய ஒரு வலுவான அரசியல் சக்தியாக கட்டி எழுப்புவதற்கு அவருக்கு இருந்த அந்த சந்தர்ப்பத்தை அவர் தவறவிட்டார். எத்தனை தமிழ் கட்சிகள் இருக்கின்றன தெரியுமா? அதனால அதில் நான் எழுதியிருக்கேன், வார்த்தை வழங்க முடியும். அவர் அதை செய்யவில்லை. அவருக்குரிய வரலாற்று வழிபாகத்தை அவர் செய்யவில்லை. எல்லாத்தையும் நான் பிரதானமாக சொல்லுவேன். பிறகு இந்த சம்பந்தன் பிள்ளையாரில் போன கதை அமிர்தலிங்க அவர் இந்த வடக்கு கிழக்கு இழப்பு சம்பந்தமான ஜெயலலிதா டெல்லிக்கு ஒரு பிள்ளையான கருத்தை சொல்லிவிட்டார் என்பதால் அவர்கள் ராஜீவ்காந்திக்கு நேரடியாகவே அந்த வடக்கு கிழக்கு இந்த குடிப்பரப்பை பற்றி அந்த அமைவிடங்கள் பற்றி விளக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதுக்கு இவர்கள் புலமைச்சர் அமைச்சிலே நேரம் கேட்ட பொழுது, உங்களுக்கு டெல்லிக்கு வந்து அவரை சந்திக்க முடியாது, அவர் திருச்சிக்கு ஒரு அவருக்கு வார, அப்பொழுது உங்களை திருச்சியிலேருந்து அந்த அவர் போற பிள்ளைங்களே ஏற்றி விடுறோம்னு சொல்லி டெல்லிக்கு போன பிள்ளைகளை இவர்களும் ராஜீவ்காந்தியோடு சேர்ந்து கொண்டார்கள். ராஜீவ்காந்தி சேர்ந்து கொண்ட பொழுது சம்பந்தன் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுடைய கிழக்கு மாகாணம் தான் அந்த வடக்கு கிழக்கில் பிரச்சனையான அந்த சம்பந்தமாக விளக்குற பொறுப்பை சம்பந்தன் தான் கொடுத்தார்கள். அவர்கள் ஏறி கொண்டு போனார், அவையோட சேர்த்து இவர் ஏறி கொண்டு போனார் என்றதல்ல. அந்த கிழக்கு மாகாணத்துக்கு அந்த பிரச்சனையை பொறுப்பே இவர்கள் கொடுத்தார். அதான் அதுல சம்பந்தன் வடிவா சொல்லியிருக்கார். அந்த 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 மீரா சிவனிவாசன் கொழும்புல இருக்கிற இந்த ஹிந்து cross பண்றதுக்கு சொல்லியிருக்கல இழப்பு தற்காலிகமாக இருந்தாலும்
அது மீட்க நடுவானத்தில் தான் தீர்மானிக்கப்பட்டது. ரஜினிகாந்தி அதை ஒத்துக்கொண்டார் என்ற மாதிரி சொன்னார். சும்மா வழியா சொன்னார். அது சம்பந்தனுடைய வழிவாகம்ன்றது நாங்கள் என்ன பிரச்சனை ஒவ்வொருத்தரும் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் விமர்சனங்களை வைக்கிறோம். இப்ப நாங்கள் எல்லாம் சுயதம்பரத்துக்கு ஆதரவான ஒரு அரசியலை நாங்கள் வர வேண்டியாங்க. சுயதம்பரத்துக்கு ஆதரவான ஒரு அரசியலை நாங்கள் ஒரு காலமும் செய்யவில்லை. ஆனால் இன்று பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் தலைவர்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது அமிர்தலிங்கம், சுயதம்பரம், சம்பந்தம் அவர்களுக்கு நெகட்டிவ் ஒரு சைடு இருக்கு. ஆனால் அவர்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஒரு குறைந்தபட்சம் கண்ணியமாக இருக்கு. நான் சுதந்திரத்தை ஆரம்பிச்சோம்னா இல்லை, இங்க இருக்கிற பஞ்சாயத்து பாலனை எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வேறு அரசியலுக்குள்ள வந்தார். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு தலைவர்கள் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு கேவலமாக இருக்கும். அது என்ன ஒப்பிட்டு பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணியம். ஆனால் சம்பந்தம் இல்லாத இந்த சீன்ல ஒரு சர்வதேச சமூகமும் சிங்கள சமூகமும் மதிச்சு கதைக்கிறதுக்கு ஒரு தலைவர் இல்லாம இருக்கிறோமே நாங்கள். அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஒழுங்கான தலைவர் இருக்கா பேசுவதற்கு அடிபடுவாங்க. யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் சொன்னா கஜேந்திரகுமார் சொல்லுவார், கஜேந்திரகுமார் சொன்னா சுமந்திரன் சொல்லுவார். அது அங்கே ஒரு ஈகோ அரசியல் தான் நடந்து உண்டு. எங்களோட மண்ணில நடக்கிற அரசியலை நான் சொல்றது களத்தில் நிலைமை புரியாமல் நிலத்திலும் கால் வைக்காமல் ஒரு காலம் கருத்துக்களை சொல்லும் பொழுது நிதானமாக இருங்கள். நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்வதற்கும் ஒரு பேருக்கு நன்றி. ஏற்பாடு செய்த ஜெயகரன் எல்லாருக்கும் நன்றி. ஜோன் அவர்களுக்கும் அன்பு அவர்கள் என்னோட விமர்சனத்திற்கு அல்லது கந்தாமி என்ன உறவுக்காரர்கள் எல்லாரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. அவர்கள் நீண்ட காலத்துக்கு கூட பார்க்கிறேன். என்னுடன் உறவுக்காரர் மட்டுமில்லை, என்னுடன் படித்தவர்கள் கூட கோவியத்தில் வந்திருக்கிறார். பாலண்ண எல்லாரும் வந்திருக்கிறார்கள். பெத்தம்மாக்கா விரைவில் நினைக்கிறேன். சும்மா வெளியே சொல்லுவேன், வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்கிறேன். இவ்வளவு தூரத்திலே எனது புத்தகத்தை வெளியிட வைப்பதற்கு நாங்கள் கருத்துக்களை பரிமாறுகின்ற பொழுது நாங்கள் நட்பு ரீதியான முரண்பாடாக பார்க்க வேண்டுமே தவிர ஒரு பகல முரண்பாடாக பார்க்கக்கூடாது. அன்னைக்கு நான் இந்த போகப்படவில்லை என்றால் அந்த இடதுசாரி என்ன இடதுசாரி அப்படின்னு பேசக்கூடாது. நாங்கள் அதுக்குள்ள வந்தவர்கள், நாங்கள் அதுக்காக வாழ்க்கை செலவழிச்சவர்கள். அப்ப அதால எங்களுக்கு புண்படும். அதனால நீங்கள் அந்த மாதிரி என்ன இப்ப நீங்க சொல்றீங்க தமிழர் எல்லாரும் புத்தரா மாதிரி இருந்தா கஜனம் முடிஞ்சேன்னு சொன்னா அதே ஒரு கருத்தாளராக கை எடுங்க, முன்னெடுக்கும். உங்க கூட்டத்தில் பத்தி நீங்களும் முதல்ல பேச்சாளராக பேசுங்க. தமிழர் எல்லாரும் சிங்களவரா மாறணும்னு சொல்லுங்க. ஏன் புத்தரா மாற சொல்றீங்க? சிங்களவரா மாறுங்க. சிங்கள யாழ்ப்பாண பள்ளிக்கூடங்கள்ல சிங்களத்தை படிக்க சொல்லி நல்லா குரல் கொடுங்க. கர்நாடகாவில் இருக்கு நல்ல காரியங்கள் தெரியும். நல்ல காரியங்களை தெரியும். நாங்கள் எங்களுடைய இனத்துவம் என்றது இந்த சுயநிர்ணயம் என்பதெல்லாம் லெனின் காலத்தில் இருந்து வந்தது. அதுகள் எல்லாம் ஒரு இனத்துக்கு தனித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய தேவை இருக்கு. சிங்களவர்கள் அங்க இருக்கிறான், தமிழர் எல்லாம் கொழும்புல இருக்கிறான், ராஜராஜ சோழன் வந்து 5 ஈஸ்வரங்களை கட்டினான் என்பதற்காக நாங்கள் மண்டபோட பயன்படுத்தி எல்லாத்திலும் ஏழையாட்டு இருக்கோம். அது பிரச்சனை. இது மத பிரச்சனை அல்ல, இது ஒரு இனத்தினுடைய எதிர்கால இருப்பை பற்றிய பிரச்சனை. அதான் நான் சொல்றேன். உங்களை நான் குறையா சொல்ல இல்லை, நீங்க விளையாட்டு நன்றி. எல்லாருக்கும் நன்றி திரு வீரவேந்தன் தனபால்சிங் அவர்கள். உங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு இது சம்பந்தமான உரையாடலை நடத்துறது சந்தர்ப்பத்தை அழைத்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறோம். மிக்க நன்றி. கருத்து கூறிய அனைவருக்கும் மிக்க நன்றி. இதில் நாங்கள் கூப்பிட்ட பொழுது எங்களுக்கு உரையாற்ற வந்த அன்பு மற்றும் ரோமான் ஜான் அவர்களுக்கு எங்களுடைய மிக்க நன்றி. மற்றும் இன்றைய இந்த கூட்டத்தை ஒளிப்பதிவு செய்திருக்கும் தடையத்தார் கிருபா அவர்களுக்கும் மற்றும் குமார் அவர்களுக்கும், இன்று இந்த இணையவழி விஷயங்களுக்கு எங்களுக்கு உதவிய கெவின் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. மற்றது இந்த பொழுதில் நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தோழம் நிறைந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இவ்வளவு நேரமும் தேடகம் அமைப்பினால் நடத்தப்பட்ட எழுத்தாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் எழுதிய தமிழ் தேசியவாத அரசியலின் எதிர்காலம் என்ற நூலினுடைய கலந்துரையாடலையும் நூல் ஆசிரியருடைய உரையையும் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை
நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த நேரத்திலே இந்த நூல் தேவைப்பட்டோர் தேடகம் அமைப்பினரோடோ அல்லது எங்களுடன் தொடர்பு கொண்டாலும் நாங்கள் அதற்கான தொடர்புகளை எடுத்து தருவோம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நூலுடைய ஆசிரியர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடகம் அமைப்பினருக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய ஜெயகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே சிறப்பித்திருந்த அனைத்து கனடா வாழ் மக்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி.